எல்லோருக்கும் வணக்கம். ஒரு வார கால இடைவேளைக்கு பின்னர் நாடளாவிய சேவைகளில் இலங்கை நிர்வாக சேவை தொடக்கம் பதிவாளர் சேவை வரையில் உள்ள அஹ், பதவி நிலைத்தரம் மற்றும் நிறைவேற்று தர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடத்தப்படுகிற போட்டி பரீட்சைகளின் ஒரு பொதுவான பாடமாக அமைகின்ற வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் வினாத்தாள்களுக்கான தலைப்புகள் வேறு விதமாக வழங்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் பொதுவாக கிரகித்தல் என்று புரிந்து வைத்திருக்கக்கூடிய வினாத்தாள் தொடர்பான இன்னும் ஒரு செயலமர்வுல சந்திக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு வாக்குறுதி அளித்தது போல அக்டோபர் மாத செயலமர்வு என்பது நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ஆக குறைந்தது 7 செயலமர்வுகள், 6 தொடக்கம் 8 செயலமர்வுகள் நடைபெறும் என்று வாக்குறுதி அளித்திருந்தேன். இன்றைக்கு 7வது செயலமர்வுல சந்திக்கிறோம். இன்னும் குறைந்தது 3 செயலமர்வுகளையும் இந்த காலப்பகுதிக்குள்ள நடத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ எண்ணிக்கை முடிஞ்சது அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. ஆக குறைந்தது என்கிற ஒரு விடயத்தை தீர்மானித்து வைத்துக் கொள்வோம். அதை விட அதிகமாக உங்களோட பேச கிடைத்தால் மகிழ்ச்சி எனக்கு. அதுல வரையறைகள் கிடையாது. இயலுமான வரைக்கும் ஒரு 8 செயலமர்வுகளை நடத்துவதற்கு தீர்மானிப்பது உண்டு. இன்றைக்கு 7வது செயலமர்வுகளை சந்திக்கிறோம். இதற்கு முன்பாக நடத்தப்பட்ட 6 செயலமர்வுகளையும் சிலர் தவறவிட்டவர்கள் இருக்கிறார்கள், தாமதமாக இணைந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றும் எனக்கு பழக்கமான ஒரு சகோதரி சேலமர்வுல புதிதாக இணைந்திருந்தார். இப்படியாக சில பேர் ஞாபகம் இருக்கு, இன்னும் சிலர் இணைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இதை நட்டமடையக்கூடாது என்கிற அடிப்படையில், இந்த விடயங்களை தவற விட்டு விட்டோமே என்கிற ஆதங்கம் இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த அக்டோபர் மாத சேலமர்வில் நடத்தப்பட்ட 6 சேலமர்வுகளுக்குரிய காணொளிகளின் இணைப்பு, அது ஒரு பிளேலிஸ்டாக போட்டிருக்குது. அதுல ஒரு வீடியோ தான் இருக்குமென்னு நினைக்கக்கூடாது, 6 வீடியோ இருக்குது. அதை பார்த்து கொள்ளலாம். அதுபோல தம்பி சிராஜம் இதுவரையில் நடத்தப்பட்ட பொது அறிவு தொடர்பான விடயங்கள் மீளக்குழுவில் பகிரப்படும் என்று அறிவித்திருந்தார். அவருடைய பகிர்வு ஒன்று இன்று நான் இதற்குரிய இணைப்பு பதிவிட்ட பின்னர் கிடைத்திருந்தது. மிகவும் பழைய காணொளிகள், அதில் ஒளிப்பதிவுகள் தேவையாக இருந்தால் நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல நுண்ணறிவு தொடர்பான காணொளிகளை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிகளை தனக்கு அனுப்பி வைக்கும்படி ப்ரொஃபஸர் அடிக்கடி போட்டுக்கொண்டிருக்காரு நினைக்கிறேன் குரூப்பில். தாமதமாக இணைந்தவர்கள் அவருடைய அடுத்த பதிவை பார்த்துவிட்டு அவரோட தொடர்பு கொண்டால் நீங்கள் கடந்த கால காணொளிகளை பெற்று அதை பார்க்க முடியும். இந்த விடயங்களை ஒரு அறிவுறுத்தலாக சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் சேலமர்வுக்குள்ள போவோம். ஏற்கனவே எங்களால் கலந்துரையாடப்படுகிற அக்டோபர் மாதத்துக்கு என்ன தயாரிக்கப்பட்ட ஒரு வினாத்தாளினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே அந்த வினாத்தாள் தொடர்பாக கலந்துரையாடி வருகிறோம். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் அதில் 24 வினாக்கள் நாங்கள் பார்த்து விட்டோம். 50 வினாக்களை கொண்ட ஒரு வினாத்தாள், அதில் 24 பார்த்து விட்டோம். இன்றைக்கு 25வது பார்க்க வேணும் என்று நினைக்கிறேன். ஏதாவது மாறுபாடு இருந்தால் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, சரிதானே? நான் என்னுடைய ஞாபகத்தின் அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற காணொலியை நான் பார்க்கவில்லை. என்னுடைய ஞாபகத்தின் அடிப்படையில் சரியாக இருக்கும் என்று நினைச்சு கொண்டு பேசுகிறேன். சரி, அப்ப நாங்கள் அந்த வினாத்தாள் சொல்லுங்க. 25 பார்த்துட்டோம், 26 ஸ்டார்ட். சரி, நல்லது நல்லது, ஓகே. சரி, இப்போ நாங்கள் அந்த பகுதிக்குள்ள போவோம், சரிதானே? 25வது வினா நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். இன்றைக்கு 26வது வினா பார்க்க போகிறோம். இந்த வினாவினுடைய வடிவம் என்னன்னு தெரிந்தால் தானே நாங்கள் அதை பார்த்து கொள்ள முடியும். அப்போ அதை நான் கொஞ்சம் அறிமுகப்படுத்துகிறேன். புதிதாக வந்தவர்களுக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்கிறது தெரியும் என்கிற அடிப்படையில் பாருங்க. 16 தொடக்கம் 30 வரையான வினாக்களுக்காக தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை வாசித்து ஒவ்வொரு உரைப்பகுதியிலும் உள்ள பிரதான கருத்தை இயன்ற அளவு சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் கூறுக. ஒரு தனி வாக்கியத்தில் இயன்ற அளவு சுருக்கமாக கூறுங்கள் என்று கேட்கப்பட்டால் நான் பொதுவாகவே பல முறை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துவதுண்டு. இயன்ற அளவு சுருக்கம் தானே என்று சொல்லிட்டு நீங்கள் சொற்களினுடைய வரையறைய மீற வேண்டாம். 13 சொற்களுக்கு மேல போக வேண்டாம். ஆகக்கூடியது 13 சொற்கள். 13 தான் பெற வேண்டும் இல்லை, மிகச் சுருக்கமாக 9 சொற்கள் வரையில பயன்படுத்த முடியும். அதை விட குறைஞ்சால் பிரதான கருத்திலிருந்து நீங்கள் ஏதோ ஒரு பகுதியை கையை விட்டுடுவீங்க.
13க்கு மேல போனால் துணை கருத்துக்கள் அல்லது விவரணங்கள் ஏதோ ஒரு விடயத்திலே அந்த சொற்களில் இருந்து விடுபட முடியாம நீங்க சிக்கப்படுகிறீங்க. சில பேருக்கு அந்த சொற்கள்ல இருந்து விடுபட முடியாது, அங்க சொல்லப்படுற கருத்துக்கள்ல இருந்து விடுபட முடியாது. இப்ப இங்க சொல்லப்படுகிறது பிரதான கருத்து. சரிதான், அந்த பிரதான கருத்து என்ன என்பதை கண்டுபிடிச்சு அதை எழுத வேண்டும். நாங்கள் இந்த உரைப்பகுதியை பார்க்கிற போது வெறுமனே பிரதான கருத்தை மட்டும் எழுதுகிறதற்கு கற்றுக்கொள்வது இல்லை, அதற்குள்ள இருக்கக்கூடிய பகுப்பாய்வு ரீதியான கற்றல்ல நாங்கள் ஈடுபடுவோம். சரி, இப்போ நாங்கள் இன்றைக்கு 26வது வினாவுக்குள்ள போகிறோம். இன்னும் 5 உரைப்பகுதிகள் இந்த வடிவத்தில் பார்க்கறதுக்கு இருக்கு. சரி, 26வது நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். ஓரளவுக்கு நான் இந்த உங்களுடைய ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய பகுதியை சிறிதாக ஆக்கிக் கொள்ளுகிறேன் உங்களுக்கு வாசிக்கிற வசதிக்காக. ஓரளவுக்கு இப்ப தெளிவாக இருக்கும். சரி, இந்த உரைப்பகுதியை நாங்கள் முதல்ல வாசிப்போம். நான் வாசித்த பிறகு அது தொடர்பாக பகுப்பாய்வு ரீதியாக கற்றுக்கொள்ள முடியும். நாட்டின் சீனி உற்பத்தி தற்பொழுது முழுமையாக அரசாங்கத்துக்குரியதான ஒரு முயற்சியாகவே அமைந்துள்ளது. அரசாங்கத்துக்கு சொந்தமான 2 தொழிற்சாலைகளினதும் உற்பத்தி நாட்டின் மொத்த தேவையில் சுமார் 10% மட்டுமே பூர்த்தி செய்யக்கூடியதாக உள்ளது. இக்கைத்தொழிலில் அரசாங்கத்துறை பங்கு பெற்றலை அதிகரிப்பதன் மூலமும் தனியார் துறை முதலீடுகளை கவர்ந்தெடுப்பதன் மூலமும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாளொன்றிற்கு 2000 தொன் கரும்பை நசுக்கும் தொடக்க ஆற்றல் கொண்ட அரசாங்கத்திற்கு குறித்தான ஒரு புதிய தொழிற்சாலை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் மொனராகலை மாவட்டத்தில் உள்ள செவனகல எனும் இடத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. இதுல உண்மையில எழுத்துப்பிழை இருக்கு, நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது என்று இருக்க வேண்டும். ஆனால் அந்த அறிக்கையில இப்படித்தான் இருந்தது, அதனால அப்படியே போட்டிருக்குது. நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது அல்ல, நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது தான் சரியானது. சரிதானே? சில இடத்துல நாங்கள் தவறான முன்னுதாரணங்கள் ஒன்றாக இது அமைந்து விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். நாங்கள் வாசித்த நாங்கள் அதில் அப்படித்தான் இருந்தது என்று கருதக்கூடாது. நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. தனியார் முதலீடுகளை கவர்வதற்கு அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட தூண்டுதல்கள் தொடர்பாக ஏற்பட்ட சார்பான துலங்கல்கள் என்ற வகையில் 3 சர்வதேச கம்பெனிகள் கரும்பை புதிதாக விளைவிப்பதற்கு பொருத்தமான அரசாங்க நிலம் கிடைப்பதற்கு வாய்ப்பான மொனராகலை மாவட்டத்தில் 3 புதிய சீனி ஆலைகளை நிர்மாணிப்பதற்கு, இதுல சரியா இருக்கு பாருங்க, நிர்மாணிப்பதற்கு இணங்கி உள்ளன. இது தொழில்நுட்ப இடமாற்றத்தையும் நிதி உதவியையும் உள்ளடக்கும். திரும்பவும் ஒரு தடவை வாசிக்கிறேன், நீங்களும் சேர்ந்து வாசிங்க. அப்படி வாங்க பார்ப்போம். நாட்டின் சீனி உற்பத்தி தற்பொழுது முழுமையாக அரசாங்கத்திற்குரியதான ஒரு முயற்சியாகவே அமைந்துள்ளது. அரசாங்கத்திற்கு சொந்தமான 2 தொழிற்சாலைகளினதும் உற்பத்தி நாட்டின் மொத்த தேவையில் சுமார் 10% மட்டுமே பூர்த்தி செய்யக்கூடியதாக உள்ளது. இக்கைத்தொழிலில் அரசாங்கத்துறை பங்கு பெற்றலை அதிகரிப்பதன் மூலமும் தனியார் துறை முதலீடுகளை கவர்ந்தெடுப்பதன் மூலமும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாளொன்றிற்கு 2000 தொன் கரும்பை நசுக்கும் தொடக்க ஆற்றலுள்ள ஆற்றல் கொண்ட அரசாங்கத்திற்கு உரித்தான ஒரு புதிய தொழிற்சாலை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் மொனராகலை மாவட்டத்தில் உள்ள செவனகல என்னுமிடத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. தனியார் முதலீடுகளை கவர்வதற்கு அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட தூண்டுதல்கள் தொடர்பாக ஏற்பட்ட சார்பான துலங்கல்கள் என்ற வகையில் 3 சர்வதேச கம்பெனிகள் கரும்பை புதிதாக விளைவிப்பதற்கு பொருத்தமான அரசாங்க நிலம் கிடைப்பதற்கு வாய்ப்பான மொனராகலை மாவட்டத்தில் 3 புதிய சீனி ஆலைகளை நிர்மாணிப்பதற்கு இணங்கியுள்ளன. இது தொழில்நுட்ப இடமாற்றத்தையும் நிதி உதவியையும் உள்ளடக்கும். சரி, இப்போ இந்த பகுதியில் சில விடயங்களை நான் உங்களோடு சேர்ந்து தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு மட்டுப்பாடாக இருக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் உதவி செய்ய வேண்டும். சில விடயங்களுக்கு உங்களுடைய உதவி கேட்டுக்கொள்வோம். சரிதானே? இப்போ இங்க
தூண்டுதல்கள் தொடர்பாக ஏற்பட்ட சார்பான துலங்கள் என்பதனுடைய அர்த்தம் என்ன? யார் எனக்கு சொல்ல போகிறது? தூண்டுதல்கள் சார்பாக ஏற்பட்ட சார்பான துலங்கள். இதை ஏன் கேட்கிறேன் பிள்ளைகள், இந்த மாதிரியான கேள்விகள் வரல. சரிதானே? இந்த முறை ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கால் பண்ண அதில் என்ன செய்தாங்கன்னா, ஒரு பந்தியை போட்டு அந்த பந்தியில ஆங்காங்கு சில சொற்களை தடித்த எழுத்துல போட்டுட்டு அந்த தடித்த எழுத்திலான சொற்களுக்கு விளக்கம் எழுதுங்கோ என்று சொல்லி கேட்டார். இந்த மாதிரியாக ஒரு பகுதியை கேட்கக்கூடாதுன்னு இல்லை. எப்பவுமே நாங்கள் எதிர்பார்க்கிற வடிவத்துல தான் கேள்வி வரும் என்று எதிர்பார்க்கல. கடந்த காலங்களில் எப்படி வரேன்னா, இப்படி ஒரு பந்தியை தந்துட்டு ஒரு பகுதியை தடித்த இடத்துல தருவார்கள். ஒரு பந்திக்குள்ள 2 கேள்வி இருக்கும். ஒன்று இதனுடைய சாராம்சத்தை எழுதுங்கோ, 2வது தடித்த எழுத்தில் உள்ள சொற்றொடரின் பொருளை பந்தியோடு தொடர்புபடுத்தி எழுத வேண்டும். இப்ப இதுல தூண்டுதல் தொடர்பாக ஏற்பட்ட சார்பான துலங்கள் என்பது, தூண்டல் துலங்கள் என்பது ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கம். சரிதானே? இப்போ ஒருவரை சாதாரணமா நாங்கள் கெட்ட வார்த்தையால பேசினால் அவர் கோபம் அடைதல், கெட்ட வார்த்தையால பேசியது தூண்டல், அதற்கு அவர் கோபம் அடைந்தது துலங்கள். அப்ப அந்த விளக்கத்தை இங்க சொல்லக்கூடாது. இங்க தூண்டுதல்கள் தொடர்பாக ஏற்பட்ட சார்பான துலங்கல்கள் என்பதனுடைய அர்த்தம் என்ன? இந்த பந்தியோட தொடர்பு படுத்தி நான் அதை விளங்கப்படுத்துவேன். எங்க யாராவது ஒருவர் வேற இல்லைன்னா நாம யாரையும் ஒரு ஆளை கேட்போம். எனக்கு யாரோ இதை விளங்கப்படுத்த. சரி, யூட் பேச வந்திருக்கிறார். இப்போ யூட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு கணேசுக்கு தாரன். சொல்லுங்க யூட். சார், என்னன்னா அந்த தனியார் துறை முதலீடுகளை கவர்ந்தெடுப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டதானே சார்? கவர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. அதுக்கு அந்த தனியார் துறை முதலீடுகள் வாரத்துக்குரிய சாத்தியம் இருக்கு. முதலீடுகள் கவர்ந்து கொண்டிருக்காங்கன்றது அந்த துலங்கள், அந்த தூண்டுதலுக்கான ஒரு துலங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி. சரி, எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு படி எழுதுவீங்க. கொஞ்சம் முயற்சி செய்யுங்களே. சரி, நான் ஒரு கணேஷ்கிட்ட ஒரு கேட்பேன். கணேஷ் வந்தாரு, அவர்கிட்ட ஒரு கேட்டுட்டு சொல்லுங்க கணேஷ். என்னது அரசாங்கத்தினுடைய தொழிற்சாலைகள் தற்பொழுது 2 காணப்படுவது, 10% வளர்ச்சி இருக்கு. இல்ல இல்ல, நான் தூண்டுதல்கள் தொடர்பாக ஏற்பட்ட சார்பான துலங்கள் என்பதற்குரிய பொருளை நீங்க எப்படி எழுதுவீங்க? அவரோட மைக் கொஞ்சம் ஏதோ நெருக்கடி கொடுக்குது. ஒரு ரட்னம் ஜெகானந்தன் பேசுங்க. ஜெகானந்தனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சார், அந்த எடுக்கப்பட்ட முடிவுகள் சாதகமாக அமையுதுன்னு அதை சொல்லுது என்று சொல்லுது. டனுஷா? அரசாங்கம் தனியார் முதலீடுகளை கவர்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டது. அந்த நடவடிக்கையின் பயனாக இந்த 3 சர்வதேச கம்பெனிகள் இந்த கரும்பை விளைவிக்கிறதுக்கு பயிர் செய்கைக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கு. அந்த விஷயம் சார், அரசாங்கம் தனியார் முதலீடுகளை எடுக்கிறதுக்காக அரசாங்கத்தால எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு சாதகமான விளைவுன்னு சொல்லலாம். சாதகமான வெற்றி அல்லது சாதகமான பதில்கள் கிடைத்திருக்கிறது. அப்ப தூண்டுதல்கள் தொடர்பாக ஏற்பட்ட சார்பான துலங்கல்கள், சார்பான என்பது அதற்கு சாதகமான. அப்ப நாங்க சொல்ல வேணும், தனியார் முதலீடுகளை கவர்வதற்கு அரசாங்கத்தினால மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் வெற்றி அளித்து முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருப்பதை குறிப்பிடுகிறது. இந்த மாதிரி எழுதுறது சரிதானே? அதோட தொடர்பு படுத்தி இப்ப தூண்டுதல் தொடர்பான துலங்கள் என்று கேட்டுவிட்டா தூண்டலுக்கும் துலங்களுக்கும் உள்ள விஞ்ஞான விளக்கத்தை எழுதக்கூடாது. இந்த பந்தியிலே அது என்ன பொருளை தருகுது என்கிற பந்தியோட தொடர்பு படுத்தி தான் நீங்க எழுத வேணும். நிச்சயமா அதுல மிக கவனம் எடுக்க வேணும். இப்ப நாங்க இங்க சொல்ல வேணும், தனியார் முதலீடுகளை கவர்வதற்கான அரசின் முயற்சிகள் வெற்றி அளித்துள்ளது, இதன் மூலமாக வெளிநாட்டு முதலீடுகளை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது என்பதை குறிப்பிடுகிறது என்று எழுதினால் அழகான பதிலாக இருக்கும். சரி, இந்த உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன?
ஏதோ ஒரு நோக்கத்தோட தானே ஒரு செய்தியை பரிமாறி இருப்பார். இந்த செய்தியை பரிமாறும் போது ஒரு ஆசிரியர்கிட்ட என்ன நோக்கம் இருந்திருக்கும்? ஜெகானந்தன் பேசுங்க. சீனி உற்பத்தியில சார், சீனி உற்பத்தியை வந்து அரசாங்கம் மட்டும் தனியாக நிறைவேற்ற முழுமையாக்க முடியல. அதுல வந்து தனியார் துறையின் பங்களிப்பு மிக முக்கியம் என்றும், அந்த தனியார் துறையினுடைய பங்களிப்பு வந்து கிடைக்கும் பொழுது ஒரு நிறைவுத்தன்மை வந்து ஏற்படும் என்று சொல்றாரு சீனி உற்பத்தியில. நீங்க சொல்லுகிறது நோக்கம் என்று நான் கருதி கொள்ளலாமா அல்லது சாராம்சம் என்று எடுக்கிறது? இதுல நோக்கம். சரி, தனுஷா ஏதோ சொல்ல வந்தீங்க, அவங்கள்ட்ட கேட்போம். ஏதாவது வேறுபாடு இருக்குதா என்று பார்ப்போம். சீனி உற்பத்தியில வந்து தனியார் துறையின் பங்களிப்பு அதிகரிக்க செய்யறது. அதிகரிக்க செய்தல் என்பதுதான் இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம், அப்படியா? இது எழுதியதனுடைய நோக்கம் சீனி உற்பத்தியில தனியார் துறையின் பங்களிப்பு அதிகரிக்க செய்வது என்பது. யாதவன் பேசுங்க பாப்போம். யாதவன் இருக்கிறீங்களா? ஓகே, இருக்கிறாரு, சொல்லுங்க. நான் இப்ப சார் ஜாயின் பண்ணேன். ஓகே, கரண் கதைகளே. கரனுடைய கதை கேள, அப்ராத் கதை கேள, கொஞ்சம் பேர் ஓஃப்ல இருக்கிறாங்க, பார்ப்போம். கரனிட கேட்டுட்டு வாரம் சொல்லிட்டு. இதுல சீனி உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் இல்லாட்டி ஆலோசனைகள் பாப்பா. நிமேஷா சொல்லுவாங்க. நிமேஷா சரி, அவங்களை காணல. வினுசன் கதைங்க. சீனி உற்பத்தியில அரசாங்கத்திலையும் தனியார் துறையிலையும் பங்களிப்பை பற்றி பேசுறதுதான் இவரோட நோக்கமா இருக்கும். நோக்கமாக இருக்கிறது. ஹப்ராத் பேசுங்க. சார், என்னண்டா அரசாங்கத்தில மட்டுப்பாடு காரணமா அரசாங்கத்துல 10% தான் உற்பத்தி செய்யக்கூடிய இருக்கிறத தனியார் முதலீடுல கவர்வதனூடாக உற்பத்திகள் அதிகரிக்கிறது சொல்றேன். தனியார் முதலீடுகளினுடைய அவசியத்தை பேசுவது என்று கருதலாமா? கவர்ந்தெடுப்பது உற்பத்தி அதிகரிக்குது, உள்வாங்குது. ஓகே, துஷாந்தினி. சீனி உற்பத்தியை அதிகரிக்க செய்வதற்கான நடவடிக்கைகளை பற்றி பேசுறாரு. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நீங்க சொல்லுகிறது சரி, இன்னும் கொஞ்சம் விளக்கமா பேசுங்க. சானோ. சீனி உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை பற்றி சொல்றதான் அவற்றை நோக்கம். நடவடிக்கைகளை பற்றி சொல்றது அவருடைய நோக்கமாக இருக்கு. கணிசமாக சரியான பதில். ஹில்மி மரியன் ரெண்டு பேரும் வெயிட்டிங்ல இருங்க. புதாக்கள் யாரும் கலைச்சு முடிய கடைசியார் அவங்கள்ட்ட கேட்க போறேன். சரி, வேற யார் சொல்றது? ஒருத்தரும் இல்லை. சரி, அருமநாயம் என்ன சொல்லுங்க, அவர்கிட்ட கேட்டுட்டு. மரியநாயம். ஓகே, சாரி. சீனி உற்பத்தியை அதிகரிப்பதற்கு அரசு மற்றும் தனியார் துறையின் செயற்பாடுகள முன்னேற்றத்தை வலியுறுத்துறதுதான் இது. சரி, ஹில்மி, இறுதி வாய்ப்பு உங்களுக்கு. வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க. சீனி உற்பத்தி அதிகரித்தல்ல தனியார் துறையின் பங்களிப்பும் அவசியம் என்று வலியுறுத்துறதுதான் இதன் நோக்கம். எதை வச்சு கொண்டு அந்த முடிவுக்கு வாரீங்க? இப்போதைக்கு வந்து நாட்டுல அரசாங்கம் தான் 2 இதையும் இயக்குது. அப்ப அதிகரிக்கணும்னு சொன்னா தனியாரும் சேர்ந்தாருன்னு சொன்னா உற்பத்தி அதிகரிக்கலாம்னு சொல்லப்படுது சார். சொல்லப்படுது. சரி, சுபாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சுபா பேசுங்க. சீனி உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக அரசாங்கம் தனியார் முதலீடுகளை கவர்வதற்கு மேற்கொண்ட நடவடிக்கைகளை விளக்குவது நோக்கமா. என்ன நடவடிக்கை மேற்கொண்டது அரசாங்கம்? அதுக்கு தனியார் முதலீடுகளை கவர்வதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கையை மேற்கொண்டது? சரி, பார்ப்போம். அப்படியே பார்த்து கொண்டு வாங்க. நவீரா, அலியார் நவீரா பேசுங்க. பேர் சரியா உச்சரிக்கிறதா தெரியலமா? ஓ சார், சரிதான் சார். அலியார் சொல்லுங்க சார். அந்த சீனி உற்பத்தி வந்து இப்போ தற்பொழுது வந்து அரசாங்கத்துக்குரியதாச்சு. அதை அதை வந்து அந்த தனியார் துறையில அவங்கள நிதி உதவியை பெற்றுக்கொள்றது மூலம் அதிகரிச்சலுங்கன்றத நோக்கமா வச்சிருக்காரு. அடுத்து இந்த
எனக்கு சரியா சொல்ல விளங்குதில்ல சார். அந்த கீழே கடைசியா இருக்கிற அந்த லைன்ல ஏதோ ஒண்ணு இருந்துச்சு. நீங்க அந்த அதான் நினைச்சேன். அந்த சரி சரி, ஓகே, தேங்க்யூ. தொழில்நுட்ப மாற்றம் அந்த மற்ற நிதியுதவி என்பவை கிடைக்கிறது என்று சொல்லப்பட்டது. ஓஹோ அதுல ஒரு பந்தியோட நான் நீண்ட நேரம் செலவு செய்கிறேன் என்று நினைக்கிறேன். என்னுடைய இந்த நோக்கம், இந்த முயற்சியினுடைய காரணம் என்னங்கிறத நான் திரும்ப திரும்ப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு உரையாசிரியருடைய நோக்கம் புரிந்தால் மட்டும்தான் பிரதான கருத்தை மிக துல்லியமாக உங்களால் எழுத முடியும். சரிதானே? பிரதானமான கருத்தை எழுத வேண்டுமாக இருந்தால் உரையாசிரியருடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய கருத்து என்ன, அவருடைய நோக்கம் என்ன, ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இது எழுதுகிறாரு என்கிறத மனசுல வச்சு கொண்டு அதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் மிகச் சரியான விடைக்கு நீங்க போக இயலும். இல்லை என்றால் இதுல ஒரு மட்டுப்பாடு இருக்கு. ராஜி மெக்கோன்ல இருக்கு, சொல்லுங்க. அவங்கள்ட்ட ஃபைனலா ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அவங்களுக்கு. சீனி உற்பத்தியை சீனி உற்பத்தியில் தனியார் துறை ஈடுபடுவதால ஏற்படக்கூடிய சாதகமான விளைவுகளை சொல்றேன். சரி, தேங்க்யூ தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணுங்க, கதைப்போம். ஃபாத்திமா, ஓகே, அவங்க புதுசா வந்திருக்காங்க, சொல்லுங்க. சீனி உற்பத்தியை தனியார் துறையின் உதவியோட அதிகரிக்கிறது. சரி, பாப்போம். சரிதானே? சரி, அப்ப நான் கொஞ்சம் பேசுகிறேன். அப்ப கவனிங்க பிள்ளைகள், இந்த உரைப்பகுதியினுடைய சாராம்சம் என்கிறது நீங்க சரியா துல்லியமா கண்டுபிடிக்க வேணும்டா. பிரதான கருத்தை கண்டுபிடிக்க வேணும் என்றால் உரையாசிரியருடைய நோக்கம் புரியாவிட்டால் விடை பிள்ளையாகத்தான் வரும். இதுதான் நான் இதுக்காக தான் இந்த பந்தியத்தை தந்தாலும் பெரும்பாலும் இதை நான் பகுப்பாய்வு செய்வது உண்டு. உரையாசிரியருடைய நோக்கம் என்ன, உரையாசிரியருடைய நோக்கம் என்ன என்று சொல்லி. இங்க உரையாசிரியர் இந்த உரைப்பகுதியில் எங்கேனும் அரசினுடைய இயலாமையை பேசுகிறாரா, அரசினால இந்த பங்கு பெற்றலை அதிகரிக்க முடியாது, அரசுக்கு இயலாது என்கிறத பற்றி பேசுகிறாரா? எந்த வசனத்தை காட்டுவீங்க? இந்த ஒரு வசனம் சொல்லுங்க எனக்கு. எந்த இடத்துக்கு? ஆஹா, மொத்த தேவையில் 10% மட்டுமே பூர்த்தி செய்யக்கூடியதாக உள்ளது. அதனால அது அரசாங்கத்துக்கு இயலாது என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல, மீதியா இருக்கிற 90% பூர்த்தி செய்யறது இயலாதுன்னு சொல்லி அவர் சொல்ல வர்றாரு. 10% தான் பூர்த்தி ஆகுதுன்னு சொன்னா 90% அந்த இதுக்கு மேல தனியார் தான் வர வேணும்ங்கிறத அழுத்தி சொல்லுகிறாரா எங்கேயாவது? இது அதிகரிப்பதற்கு மட்டுமே என்ற வசனம் அப்படித்தானே சார்? எங்கேம்மா? ஓகே, 10% மட்டுமே உள்ளது. ஆனால் திரும்ப அவர் பேசுகிறார், கைத்தொழிலில் அரசாங்கத்துறை பங்கு பெற்றலை அதிகரிப்பதன் மூலமும் தனியார் துறை முதலீடுகளை கவர்வதன் மூலமும் உற்பத்தி அதிகரிப்பதற்கு பல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. அரசுக்கு இந்த 10% மேலதிகமாக உற்பத்தி செய்ய முடியும். அரசாங்கத்துக்கு இந்த 10% அதிகமாக உற்பத்தி செய்ய முடியும். நாங்கள் ஒரு பொருளாதார ரீதியான விடயத்தை பேசுகிற போது சில விடயங்களை பார்க்க வேணும். இந்த 10% மட்டும் உற்பத்தி செய்து கொண்டு அரசு இறக்குமதி செய்வதற்கு இயலாமை மட்டும் காரணமாக இருக்க வாய்ப்பில்லை. சில வேளைகள்ல நாட்டில் உற்பத்தி செய்வதை விட இறக்குமதி செய்வது லாபமாக கூட இருக்கலாம். ஒரு மூடை சீனிக்கு ஏற்படக்கூடிய உற்பத்தி செலவிலும் பார்க்க கியூபாவில இருந்து ஒரு மூடை சீனியை பெறுவதற்கான செலவு குறைவாக கூட இருக்கலாம். சரிதானே? அப்ப இங்க அரசினுடைய இயலாமையை பற்றி பேச இல்லை. தனியார் துறையை கவர்ந்தெடுப்பது முக்கியம், அரசுக்கு இயலாது என்கிற பொருள் இங்க தரப்படவில்லை. ஆனா இந்த மாதிரியான சில உரைப்பகுதிகளை கடந்த செயலமர்வுகளில் நீங்க பார்த்திருப்பதன் மூலமாக இப்போ அடிப்படை கட்டமைப்புகளை விருத்தி செய்வதில் அரசினுடைய இயலாமை இருக்குது, அரசாங்கத்துக்கு ஒரு இறைச்சுமை இருக்கிறது என்று சொல்லி கருதி அதனால தனியார் அரசு பங்குடைமையை வளம்படுத்துவது சிறந்தது என்று நாங்கள் பார்த்த அந்த கடந்த கால அனுபவங்கள் இங்கு உங்களிடம் தாக்கம் செலுத்துறதை நாங்கள் பார்க்கிறோம். சரிதானே? அந்த அனுபவங்களின் தாக்கம் எல்லார்ட்டையும் இருக்குது. நான் ஓரளவுக்கு இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் இயலும், அது வேறு. நான் சில பேரை அடையாளப்படுத்தி வச்சுக்கிறேன். இவங்கள் பேசுவாங்க வாய் திறந்து, மற்றாக்கள் இயலும் என்றாலும் வாய் திறந்து பேச மாட்டாங்க. சில பேர் பேசுவாங்க. அப்படி அடையாளப்படுத்தியவர்கள் கூட அந்த புள்ளியில இல்லை. அவர்கள் பழைய அனுபவங்களின் ஊடாக
இந்த பந்திய ஒரு முற்கற்பிதத்தோடு ஒரு ப்ரீஜூடிஸோடு இதை அணுகிறார். சரிதானே? இதுதான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. நீங்க பார்க்க வேணும், அடிப்படை கட்டுமானங்கள், வீதிகளை அமைப்பது, பாலங்களை அமைப்பது, கால்வாய் மதகுகளை திருத்தி அமைப்பது போன்ற அடிப்படை கட்டுமானங்கள் அல்ல, பொருளாதார உட்கட்டமைப்பு வசதிகள், சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதில் அரசினுடைய இறைச்சுமை, அரசினுடைய நிதி இயலாமை என்பதை பற்றி நாங்கள் பேசலாம். ஏனென்றால் அது திருப்பி அரசாங்கத்துக்கு உடனே காசு வராது. வீதி அமைப்பதனால அல்லது பாலங்கள், மதகுகள், துருசுகள், விமான நிலையங்கள், துறைமுகங்களை அமைப்பதனால அரசாங்கத்துக்கு உடனடியாக காசு வராது. ஆகவே அது ஒரு இறைச்சுமையை ஏற்படுத்தும். ஆனால் இது இறைச்சுமையை ஏற்படுத்துகிற விடயமில்லை, இது வியாபாரம், அரசனுடைய வியாபார முயற்சி. சரிதானே? அப்போ பொருளாதாரங்களிலே அரசு உண்மையில தலையிடா கொள்கையை கொண்டிருக்க வேண்டும் என்ற கோட்பாடெல்லாம் இருக்கு. அதை தனியாரே செய்து கொள்வார்கள். உற்பத்தி, விநியோகம் போன்றவற்றை தனியார் மேற்கொள்வார்கள். அரசு அதனை மேற்பார்வை செய்வதும் கட்டுப்படுத்துவதையும் செய்தால் போதுமானதுங்கிற கோட்பாடு கூட இருக்கு. அப்ப இங்க அரசினுடைய இயலாமை தொடர்பில் இந்த உரைப்பகுதியில எங்கேயும் இல்லை. இப்ப செய்யறது 10% மட்டும்தான். மிச்சம் இறக்குமதி தான் செய்யப்படுது. இறக்குமதி செய்யப்படுவதற்கு காரணம் கூட இயலாமை என்று சொல்லப்பட இல்லை. இங்க ஒரு இடமும் இல்லை அந்த கருத்து. உரைப்பகுதிக்குள்ள அந்த கருத்து இல்லை. இப்போ அரசாங்கத்தினுடைய பங்கு பெற்றலை அதிகரித்தல், தனியார் முதலீடுகளை கவர்ந்தெடுப்பதன் மூலமாக இந்த உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த நடவடிக்கைகளை விளங்கப்படுத்தியிருக்காங்க. அதிகரிப்பதற்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவ்வளவுதான் விடயம். சரிதானே? அதுக்கு பிறகு அந்த பல நடவடிக்கைகள் என்ன என்று சொல்லி விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. பல நடவடிக்கைகள்ல சில நடவடிக்கை தான் இதுக்குள்ள இருக்குது. ஒன்று, அரசாங்கம் ஒரு புதிய தொழிற்சாலையை ஆரம்பிச்சிருக்கு. கரும்பு பிழிகின்ற ஒரு தொழிற்சாலை ஒன்று ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய நிதியுதவியோட ஆரம்பிச்சிருக்குது. இது ஒரு பகுதி சொல்லியிருக்காங்க. மற்றது, 3 சர்வதேச கம்பெனிகள் 3 சீனி ஆலைகளை நிர்மாணிப்பதற்கு இணங்கி இருக்கிறது. இவ்வளவுதான் முடியும். அரசாங்கத்தினால ஒரு புதிய தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. சரிதான்? அரசாங்கத்தினால ஒரு தொழிற்சாலையும் தனியார்னால 3 தொழிற்சாலைகளும் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. இதுதான் இதுக்குள்ள அந்த மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால வந்த விளைவு. 2 விளைவு தான் இதுக்குள்ள இருக்கு. கொண்டு அரசாங்கத்தின் பங்கு பெற்றலை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை, செவனகல என்ற இடத்துல அரசாங்கம் புதிதாக ஒரு தொழிற்சாலையை நிர்மாணித்து வருகிறது. தனியார் முதலீடுகளை கவர்வது என்கிற அடிப்படையில் 3 கம்பெனிகள் 3 புதிய சீனி ஆலைகளை நிர்மாணிப்பதற்கு இணங்கியுள்ளன. சரியா? சரி, இன்னும் நான் நோக்கத்துக்குள்ள போக இல்லை. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இங்க ஒரு மாவட்டம் தான் சொல்லப்பட்டிருக்கு, மொனராகலை மாவட்டம். அரசு தனியார் முதலீடுகள் மொனராகலை மாவட்டத்தில் மையப்படுத்தியதாக காணப்படுவதற்கு ஒரே ஆசிரியருடைய ஊகம் என்னவாக இருக்கிறார்? ஒரே ஆசிரியர் கூறுகிற காரணம் என்னவாக இருக்கிறார்? வினுசன் பேசுங்க. சார், அங்க மொனராகலை மாவட்டத்தில் அரச நிலம் அதிகமா இருக்கிறதால கரும்பை விளைவிப்பதற்கு வாய்ப்பான அரசாங்க நிலம். எல்லா இடத்துலயும் அரசாங்க நிலம் இருக்கும். ஆனா இங்க கரும்பு விளைவிப்பதற்கு வாய்ப்பான அரசாங்க நிலம், அரசாங்க காணி என்ன அதிகமாக காணப்படுவது. தனியார் முதலீட்டின் மூலமாக பெறக்கூடிய அனுகூலங்களாக ஒரே ஆசிரியர் அவற்றை குறிப்பிடுகிறேன். சுமனா கதைங்க. தொழில்நுட்பமும் நிதி உதவியும் சார். 2 விதமாக. ஒன்று, நிதி பரிமாற்றம் நடக்க போது. 2வது தொழில்நுட்ப பரிமாற்றம் நடக்கும். அல்ல, தொழில்நுட்ப பரிமாற்றம், நிதி பரிமாற்றம் ஆகிய 2 விடயங்கள். இப்ப வெளிநாட்டு கம்பெனி இங்க வருமாக இருந்தால் புதிய தொழில்நுட்பம் இந்த நாட்டுக்கு கிடைக்க போகுது, அதே போல நிதி கிடைக்க போகுது. சரியா? சரி, இப்ப சொல்லுங்க சுமனா, இந்த உரைப்பகுதியின் நோக்கம் என்ன? அரசாங்கம் தனியார் துறையில முதலீடுகளை உள்வாங்குவதன் மூலம் சீனி உற்பத்தியை பெருக்குதலும் அந்த தொழில்நுட்பத்தையும் நிதி உதவியையும் பெற்றுக்கொள்ளுதலும். சரி, பார்ப்போம். சரிதானே? இப்போ என்னுடைய அந்த எதிர்பார்ப்பு உண்மையில நிறைவேற இல்லை. நான் உங்கள்ட்ட பல பேர்கிட்ட இருந்தும் எதிர்பார்த்தது, இந்த இடத்துல ஹஃப்ராத் திருப்பி அதை பேச போறாரு, செகண்ட் சார் கொடுப்போமா வேண்டாமா? சரி, கொடுப்போம். இந்த குழப்பம் செய்து விட்டார். ஓகே, பார்ப்போம். எழுதி வச்சதை வாசிக்கிறேன்.
அரசாங்கத்துறை பங்கு பெற்று அதிகரித்தல், தனியார் துறை முதலீடு கவருவதனூடாக சீனிய உற்பத்தி அதிகரிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதுதான் இது நோக்கம். சரி, இங்க இது எழுதினவருடைய நோக்கம், உரை ஆசிரியர் ஏன் இதை எழுதினார் என்று சொன்னால், சீனி உற்பத்தியில் அண்மை கால அபிவிருத்திகளை விவரிப்பது. சரியா? இந்த உரைப்பகுதி எழுதியவருடைய நோக்கம் சீனி உற்பத்தியில் அண்மை கால மேம்பாடுகள் அல்லது அண்மை கால அபிவிருத்திகளை விவரிப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த நோக்கத்தை துல்லியமாக கண்டுபிடிக்காவிட்டால் உங்களால சரியான சாராம்சத்தை எழுத முடியாது. உரையாசிரியருடைய நோக்கம் நாட்டின் சீனி உற்பத்தியின் அண்மை கால மேம்பாடுகள் அல்லது அபிவிருத்திகளை கூறுவது. என்னென்ன மேம்பாடு இங்க நடந்திருக்குது? சீனி உற்பத்தி அதிகரிப்பதற்கு என்னென்ன மேம்பாடுகள் இங்க நடந்திருக்குது? கரண் சொல்லுங்க. எத்தனை மேம்பாடு ஏற்பட்டிருக்குது? 2 சார். 2. ஒன்று என்ன? அரசாங்கத்துல பங்கு பெற்றல் அதிகரிச்சிருக்குது. அரசாங்கத்தின் பங்கு பெற்றுதல் அதிகரித்திருக்குது. அடுத்தது தனியார் முதலீடு கவர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. முதலீடு அதிகரிப்பதன் மூலமாக புதிய தொழிற்சாலைகள் நிறுவப்படுகின்றன. அவ்வளவுதான். சரிதானே? சீனி உற்பத்தியை அதிகரிப்பதற்கு அரசாங்க பங்கு பெற்றல், தனியார் முதலீடுகள் அதிகரிப்பதன் மூலம் புதிய தொழிற்சாலைகள் நிறுவப்படுகின்றன. இதுதான் முடியும். இங்க உரையாசிரியர் தனியார் துறையினுடைய முக்கியத்துவத்தை மேம்படுத்தி பேச இல்லை, அரசாங்கத்தினுடைய இயலாமையை பற்றி சொல்ல இல்லை. 2 பேருக்கும் இயலும் என்றுதான் சொல்லுது. அரசாங்கம் தன்னுடைய முதலீட்டை கூட்டி இருக்குது, தனியார் துறையினுடைய முதலீடம் அதிகரிச்சிருக்கு. அப்ப அரசாங்க பங்கு பெற்றும் தனியார் முதலீடம் அதிகரித்து புதிய தொழிற்சாலைகள் நிறுவப்படுகின்றன. சீனி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு தனியார் பங்கு பெற்றல், அரச பங்கு பெற்றல், தனியார் முதலீடுகள் அதிகரித்து புதிய தொழிற்சாலைகள் நிறுவப்படுகின்றன. இதுதான் பிரதானமான சாராம்சம். சொல்லுங்க. இதுல சார் அபிவிருத்தி நடைபெற்றுக் கொண்டுதானே இருக்கு என்று சொல்லப்படுது. அபிவிருத்தி நிறுவப்படுது, நிறுவியாச்சு என்று சொல்லலையா? நிர்மாணிக்க அதான் நோக்கம் எடுக்கலாம். அபிவிருத்தி அடைந்தது நோக்கம் எடுக்கலாம். ஏன் இது எழுதினவர் என்றுதான் நாங்க இப்ப நான் சொல்றது பந்தியின் சாராம்சம் இல்லையா? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வேண்டி இருக்கு. நான் சொல்றேன், இது எழுத முன்னம் அவர் இது ஏன் எழுத வேணும் என்று யோசிப்பேன். இது எழுதுவதன் மூலமாக அவர் சொல்ல வருகிற செய்தி என்ன என்கிறது சாராம்சம். சரிதானே? இந்த செய்தியை ஏன் சொல்லுகிறார், இப்ப என்ன சொல்லுகிறார்ங்கிறது சரி. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இதுல என்ன சொல்லுகிறார் என்று கேட்கப்பட்டால் உங்களுடைய விட துல்லியமானது. இப்படி நாங்கள் சொல்லிக் கொள்வோம், சீனி உற்பத்தி அதிகரிப்புக்கு அரச பங்கு பெற்றல், தனியார் முதலீடுகள் அதிகரித்து புதிய தொழிற்சாலைகள் நிறுவப்படுகின்றன. சீனி உற்பத்தியை அதிகரிப்பதற்காக அரச பங்கு பெற்றலும் தனியார் முதலீடுகளும் அதிகரித்து புதிய தொழிற்சாலைகள் நிர்மாணிக்கப்படுகின்றன என்கிறது இதுக்கு இருக்கிற செய்தி. இதுல அரசுக்கு இயலுமா இயலாதா, அரசு இவ்வளவு விட்டு கொண்டு தனியார்கிட்ட கொடுக்கறது கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருக்கா, இப்படி எல்லாம் சொல்ல. சரிதானே? இங்க அரசும் தன்னை முதலீட்டை கூட்டுது, தனியாரையும் கூட்டிக் கொண்டு வருகிறது என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன், இந்த செய்தியை ஏன் உங்களுக்கு சொல்ல இந்த விளங்கல? சீனி உற்பத்தி அபிவிருத்தி செய்யறதா உற்பத்தியில இப்ப என்ன நடக்குது என்று சொல்லுவதற்காகத்தானே இது எழுதுகிறார். நான் சொல்றது, இது எழுதுவதனுடைய நோக்கம் இப்ப சீனி உற்பத்தியில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல வேணும். அதான் அவருடைய நோக்கம். சரியா? என்ன நடக்குது என்று சொல்லுகிறார், அது செய்தி. இந்த உரைப்பகுதியில இருக்கிற பிரதானமான செய்தி என்ன என்று நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணுமாக இருந்தால் நீங்க என்ன செய்ய வேணும்? அவர் ஏன் இதை சொல்லுகிறார்? உங்களுக்கு ஒரு தகவல் அளிப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. என்ன தகவல்? நாட்டின் சீனி உற்பத்தியில அண்மை கால மேம்பாடுகள் பற்றிய தகவல் அளிப்பதுதான் அவருடைய நோக்கம். அந்த தகவலை இதுக்குள்ள சொல்லி இருக்கிறார். இப்ப நீங்க என்ன செய்யறீங்க? இதுல பெரும்பாலானாக்கள் கடந்த கால அனுபவங்கள், இறுதியாகவும் ஒரு சகோதரி பேச வந்தாங்க சுமனா அவங்கள்ட்ட. அப்ப என்ன நடந்ததுன்னா, அவங்க அந்த கடந்த கால அனுபவத்துக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க. அடிப்படை கட்டுமானங்களை அல்லது சமூக அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவதில் அரசாங்கம்
தனியா பங்கு பெற்றாமல் தனியாரையும் கூட்டிக் கொண்டு வரணும். ஏனென்றா ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று, அரசாங்கத்துக்கு நிதி சார்ந்த இயலாமை இருக்கிறது. ஏன்னா ரெண்டாவது, தனியார்கிட்ட நிறைய நிதி இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க படிச்சிருக்கிறோம். ஆனால் இங்க அந்த பழைய அனுபவத்தை கொண்டு வந்து நீங்க பொருத்த தேவையில்லை. இங்க அந்த மாதிரியாக சொல்லப்படை. இங்க என்ன நடக்குது? அரசாங்கமும் புதுசா ஒரு கம்பெனியை திறந்திருக்குது, தனியாரம் திறந்திருக்கல, திறக்க போகுது. தனியாரம் 3 கம்பெனியை திறக்கிறதுக்கு கவர்மெண்ட் சொல்லி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். இங்க தனியார் கூடவா அரசு கூடவா, அரசுக்கு இயலாதா, இந்த செய்திகள் எதுவும் இருக்க இல்லை. இப்ப நீங்கள் அரசு தனியார் துறையை சேர்ப்பதன் மூலமாகத்தான் இதை முன்னேற்ற முடியும் என்று சொல்லி உரையாசிரியர் அழுத்தி சொல்ல இல்லை. அவற்றை நோக்கம் அது இல்லை. தனியார் துறை பங்களிப்பும் இருக்குது என்றதை சொல்றாரே தவிர தனியார் துறையை கொண்டு வந்தாதான் இதை முன்னேற்றலாம் இந்த மாதிரி கூட இருக்க இல்லை. தேடுங்க. மேல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப 10% தான் செய்யப்படுது. இதை முன்னேற்றத்துக்கு இந்த 10% மேல போறதுக்கு இப்போது அரசும் தனியாரும் இணைந்து முயல்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய 10% உற்பத்தியில இருந்து நாட்டின் மொத்த தேவையில 10% அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். தற்போது அரசும் தனியாரும் சேர்ந்து இதை அதிகரிப்பதற்கு முயல்கிறார்கள். அரசும் செய்யுது, தனியாரும் செய்யணும். அவ்வளவுதான். புரிஞ்சுதாகல? ஓகே சார். ஓகே ஓகே, சரி. இப்போ மற்றாக்கள் உங்களுடைய அபிப்பிராயம் எந்த அளவுக்கு பொருந்தி வந்தது என்று சொல்லி பார்க்கலாம். சரிதானே? ஓ, இது ஏன் நான் இவ்வளவு தூரத்துக்கு திருப்பி திருப்பி கேட்டுக்கொள்கிறேன்ங்கிறது உங்களுக்கு தெரியும். நேரத்தை போக்காட்டுறேன், ஐயோ நேரம் போகுது என்ற கவலை எனக்கும் இருக்குது. ஆனால் அவசரமா போயிட்டு ஒன்றும் பிரயோசனமும் இல்லை. நஸ்லோன் பேசுங்க, ரொம்ப காலத்தை புற பேசுறாங்க. சார், அந்த இதுக்கு இப்படி ஒரு கொமனா இப்படி கொடுத்தா ஓகே கொஞ்சம் சொல்லுங்க சார். சொல்லுங்க. இலங்கையின் பிரதான கைத்தொழில் துறையான சீனி உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதன் மூலம் நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய பெரும் பங்காற்றும் என்று சொல்லி கொடுத்தா அது ரோங்கா சார்? முக்கிய கைத்தொழில் எல்லாம் சொல்லக்கூடாது. சீனி இலங்கையினுடைய முக்கிய கைத்தொழில் எல்லாம் இல்லை. பிரதான கைத்தொழில், அதான் பிரதான கைத்தொழில் எல்லாம் சொல்லக்கூடாது. இலங்கையின் பிரதான கைத்தொழில் சீனி அல்ல. அது கியூபாக்கு வேணும்டா பிறந்தெல்லாம். இலங்கைக்கு அப்படி சொல்லக்கூடாது. பிரதான கைத்தொழில் என்று சொல்லி சீனியும் நாட்டின் உற்பத்தியில ஒரு விடயம். அப்ப நாங்க பொதுவாக சீனி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு அரசு துறையும் தனியார் துறையும் இணைந்து பல முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதுதான் விடயம். நாங்கள் அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லி இருக்கிறோம். அரசு துறையின் பங்களிப்பு, தனியார் துறையின் முதலீடு. இங்க நாட்டின் சீனி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு அரசு துறையும் தனியார் துறையும் இணைந்து, அல்லது அரசு தனியார் துறைகள், அந்த ஒரு துறையும் என்கிறத வெட்டி கொள்ளலாம். அரசு தனியார் துறைகள் இணைந்து புதிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன, அல்லது புதிய தொழிற்சாலைகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. அவ்வளவு சொன்னா போதுமானது. இதான் இந்த சாராம்சம். கப்ராத் ஏதோ பேச வாரீங்க? ஓம் சார், இதுல தொழிற்சாலைங்கிறது சேர்க்காம நடவடிக்கை என்று போடலாம் தானே சார்? போடலாம். அதான் சொன்னேன். சரிதானே? அதை பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று சொல்லி சொன்னேன். அரசு தனியார் துறையும் இணைந்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன போட்டாலே சரி. பல என்பது கூட ஒரு அடைமொழி தான். சரிதானே? நாட்டின் சீனி உற்பத்தியை அதிகரிப்பதற்கு அரசு தனியார் துறை இணைந்து புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சார், என்றால் தனியார் அரசு துறையின் பங்கு பெற்றலுடன் புதிய சீனி தொழிற்சாலைகளை நிர்மாணிப்பதன் மூலம் நாட்டின் சீனி தொழிலை பூர்த்தி செய்யும். சீனி தொழிற்சாலைங்கிறத தாண்டி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுதுன்றது என்ன? பரவாயில்ல, அது நல்லது. தொழிற்சாலை பங்கு பெற்றல் தனியார் அரசு துறையின் பங்கு பெற்ற நான் சொல்லுகிறது, இந்த அரசு தனியார் இணைந்து ரெண்டு போட்டாலே போதுமானது. இருக்கிற விஷயம் இதுதானே. அரசாங்கமும் முதலீட்டை தான் போடுது. வேற என்ன செய்யறது? அரசாங்கம் ஆசியா அபிவிருத்தி வங்கிட்ட வாங்கியோ காசு வாங்கியோ செய்யுது, நிதி உதவி பெற்றிருக்குது. தனியாரும் செய்யணும். அவர் 2 பேரும் முதலீடு தான் செய்யணும். நாங்கள் அரசு பங்கு பெற்றல் தனியார் முதலீடு என்பதை விட சுருக்கமா சீனி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு அரச தனியார் முன்னெடுப்புகள் மேற்கொள்ள. சீனி தொழிற்சாலை ஏன்னு சொன்னா சார், புதிய தொழிற்சாலை ஆரம்பிப்பதன் மூலம் தான் இருக்கிற சொன்னாங்க. இப்ப அது சரி. இப்ப நான் இப்படி சொல்லுகிறேனே, நாட்டின் சீனி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு அரசு தனியார் துறை இணைந்து புதிய தொழிற்சாலைகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. தவறில்லை. தவறில்லை. சுபா சொல்ல வந்தீங்க. இப்ப விளங்குதா நீங்க கண்டுபிடிச்ச நோக்கத்துக்கும் உண்மையான நோக்கத்துக்கும் இடையில இருக்க வித்தியாசம்? எங்க சுபா மைக் ஒன் பண்ணாங்க காணையில. என்னமா சரியா நோக்கம்? இல்ல, அந்த தொழிற்சாலைகளை விட்டுட்டு சார்
நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இல்ல மேற்கொள்ளப்படுகின்றன. இப்ப இந்த பட்டு வருகின்றன ஒரு சொல்லு கூட வந்துடும். மேற்கொள்ளப்படுகின்றன போடலாம் தானே சார்? போடலாம், தவறு இல்லை. தொழிற்சாலை நிர்மாணிக்கப்படுகிற போட்டாலும் தவறு இல்லையா? இப்ப விஷயம் இதுதான், விளங்குதானே? இப்ப அரசும் தனியாரும் இணைந்து போறது பொருத்தமா இருக்குமா? இப்ப தனியார் முதலீடுகளை கவர்றதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது. ஓ ஓ அது தனியார் தங்கட பாட்டை செய்யணும், அரசாங்கம் கூட்டிக் கொண்டு வருதும்மா. இப்ப நான் சொல்லுகிறது, சீனி உற்பத்தியை மேம்படுவதற்கு அரசு தனியார் துறையினர் பங்கேற்படும். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துடும், பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வந்துடும் என்று கருதுறீங்க. எனக்கு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. இல்ல அப்படியே அந்த கருத்து வேற நீங்க எழுத வேண்டாம். நான் சொல்லுகிறது, அரசு தனியார் துறையினர் புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். அந்த இணைந்துங்கிறத தவிர்ப்போமே, சரியா? அரசு தனியார் துறையினர் புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்கிறார்கள், புதிய தொழிற்சாலைகளை நிர்மாணிக்கிறார்கள். ஹப்ராத் ஓகே? அப்போ நான் வாசிச்சது சரியான சார், நீங்க அதை எக்ஸெப்ட் பண்ணல. சொல்றேன், பங்குகளை அதிகரித்தல், தனியார் துறை முதலீடுகள் கவருவதனூடாக சீனி உற்பத்தி அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது சரி, அது சாராம்சம். நான் இன்னும் சாராம்சம் கேட்கவே இல்லை. நான் நோக்கம் தானே கேட்டுக்கொண்டிருக்கேன். சாராம்சம் நான் மட்டும்தான் சொல்லுவேன். சரி, விளங்குல. நான் நோக்கம் அளவு கேட்டேன். நான் இப்ப நோக்கம் புரிந்தால்தான் இந்த விட வரும். அப்ப நோக்கம் உங்களுக்கு விளங்கித்தானே இருக்கு, நீங்க சொல்லலையே எனக்கு. சாராம்சம் வெளியும் சரியா? சாராம்சம் சரியா இருக்கு. வெற்றியா உங்களுக்கு நீங்களே கை கொடுத்துக் கொள்ளுங்க, நான் இங்க இருந்து கொடுக்கல. அது ஓகே, தேங்க்யூ. சரி, அப்ப அடுத்த பகுதிக்குள்ள போவோமா பிள்ளைகள்? புரிஞ்சு கொண்டீங்களா? இந்த சாராம்சம் போறதுக்கு மிக முக்கியமான விடயம், அந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம் புரியாவிட்டால் சாராம்சம் சரியா வராது. இங்க பல பேர் தனியார் முதலீட்டின் முக்கியத்துவத்துக்குள்ள சிக்கப்பட்டு நின்றார்கள் இருக்குது. ரொம்ப யாம்பவான்கள் நான் நம்பினாக்களே என்னை சதுக்கிட்டாங்க. சில பேரை கூப்பிட்டும் சிக்க வச்சு பார்த்தேன், பிள்ளையா போயிட்டு பொருந்தேன். சரியா? அப்ப இது அவமானமா கருதக்கூடாது. வெறும் சறுக்கல்லாம், நிரந்தரமான வீழ்ச்சி இல்லை. இன்னொரு பந்தியில எங்களை வித்துவத்தை காட்டுவோம். என்ன? சரி, அடுத்த பகுதிக்குள்ள போகிறேன். சாராம்சம் சொல்லிட்டேன். அடுத்த பந்தியை வாசிப்போம். COVID-19 உலகளாவிய நோய் தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சமூக உட்கட்டமைப்பில் இன்னும் ஒரு முக்கிய அம்சமாக கல்வித்துறை காணப்படுகிறது. பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் 3ஆம் நிலை கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்த போதும் இணையவழி தளங்களினூடாக கல்விசார் நடவடிக்கைகள் தொடரப்பட்டன. இணையவழி கல்வி தளங்களதும் கல்விசார் நிகழ்ச்சி திட்டங்களதும் அறிமுகத்திற்கு மத்தியிலும் குறைந்த வருமானம் ஈட்டும் மாணவர்களின் கல்விசார் செயற்பாடுகள், குறைவான தொலைத்தொடர்பூட்டல் பணிகளை கொண்டுள்ள பிரதேசங்களில் உள்ள மாணவர்கள், விசேட தேவையுடைய பிள்ளைகள் மற்றும் பொதுவாக விசேட ஆசிரிய கவனம் தேவைப்படும் முன்பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் குறிப்பிடத்தக்க இடையூறுகளை அனுபவித்திருக்க கூடும். திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன். COVID-19 உலகளாவிய நோய் தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சமூக உட்கட்டமைப்பில் இன்னும் ஒரு முக்கிய அம்சமாக கல்வித்துறை காணப்படுகிறது. பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய 3ஆம் நிலை கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்த போதும் இணையவழி தளங்களினூடாக கல்விசார் நடவடிக்கைகள் தொடரப்பட்டன. இணையவழி கல்வி தளங்களதும் கல்விசார் நிகழ்ச்சி திட்டங்களதும் அறிமுகத்துக்கு மத்தியிலும் குறைந்த வருமானம் ஈட்டும் மாணவர்களின் கல்விசார் செயற்பாடுகள், குறைவான தொலைத்தொடர்பூட்டல் பணிகளை கொண்டுள்ள பிரதேசங்களில் உள்ள மாணவர்கள், விசேட தேவையுடைய பிள்ளைகள் மற்றும் பொதுவாக விசேட ஆசிரிய கவனம் தேவைப்படும் முன்பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் குறிப்பிடத்தக்க இடையூறுகளை அனுபவித்திருக்க கூடும். சரி, என்னுடைய வலிமையான கேள்வி அது முதலாவதாகவே கேட்கிறேன். ஏன் எழுதினீங்க? COVID-19 கல்வித்துறையில் ஏற்பட்ட பாதிப்பு, கல்வித்துறையின் மீது ஏற்படுத்திய தாக்கத்தை சொல்லுங்க. என்ன தாக்கம் ஏற்படுத்தினதா? யாரோ கீறி எல்லாம் விளையாடுறீங்க, கவனமா இருங்க. நான் அழைச்சு விளையாட நேரம் இல்லை, அப்படியே விட்டுடுவேன். சரியா? நீங்க கீறி விளையாடி கொண்டிருந்தா நான் அழைச்சு விளையாடி கொண்டிருக்கேன், மற்ற கலதை புது நம்பாத்து விளையாடி கொண்டிருக்கேன், இப்படியே பொழுது போயிருக்கு. சரி, எனக்கு பார்ப்போம். பென்சில் பறக்கி வச்சுட்டேன். சரியா? ஓகே,
யாரும் பக்கத்துல இருந்து கீறுவாங்க, இவங்க கீற மாட்டாங்களா, யாரும் சின்ன சிறுசுகளை வச்சிருப்பாங்க, அதில் கீறுங்க. சரி, சஜிதா ரொம்ப நேரத்துக்கு பிறகு வந்திருக்காங்க, சொல்லுங்க. ஆம் சார். சொல்லுங்கம்மா, என்னவா நோக்கம், ஏன் எழுதுற? கோவிட்-19ல வந்து பாதிக்கப்பட்ட சமூக உட்கட்டமைப்புல கல்வித்துறையும் காணப்படுது. இதுல இணைய வழிகள் மூலமாக கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் காணப்பட்டாலும் அந்த என்னது தொடர்பாடல்ல பின்தங்கிய எல்லா தரப்புக்கும் அது வெற்றி, எல்லாருக்கும் வெற்றி அளிக்கவில்லை. முக்கியமா தொடர்பாடல் பின்தங்கின பிரதேச மாணவர்கள், முன்பள்ளி ஆரம்ப பள்ளி மாணவர்கள் தங்களோட கல்வி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில இடையூறுகளை அனுபவித்திருக்கலாம்னு சொல்லுவார். அது சரி. அங்க மலையக பகுதிகளில் எல்லாம் பிள்ளைகள் மரங்கள் வழியேறி இருந்து படித்தது நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த காலப்பகுதியில நிறைய சம்பவங்கள் நடந்தது. மரங்கள்ல எல்லாம் இந்த சாக்குகளை போட்டு கட்டி தொட்டில் கட்டி அதுல ஏறி இருந்து படித்த பிள்ளைகள் எல்லாம் இருக்குது. அதே போல இந்த டீச்சர் கைப்பிடிச்சு எழுதிவிட வேண்டிய பிள்ளைகள் இருக்குதாங்க, பிரைமரி பிள்ளைகள், விசேட கவனம் பிள்ளைகள், இதுகளுக்கெல்லாம் சூம்ல படிப்பிக்கிறாங்க, அதுக்கு விளங்காது, அவங்க படிக்க மாட்டாங்க, அவங்க படுத்துருவாங்க. நீங்க சூம்ல வகுப்படுக்க இப்பவே உங்க கன பேர் படுத்து தானே இருக்கிறீர்கள், அது வேறு. சரி, அவங்க சுத்தமா நித்திரையாவே போயிடுவாங்க. அப்போ இது எல்லாம் விளக்கம். நோக்கம் சொல்லுங்களேன் சுருக்கமா. ஃபாத்திமா பேசுங்க. கோவிட்-19ல கல்வித்துறையின் அந்த இணையவழி கல்வியின் பிரதிகூலங்கள். கோவிட்-19 நோய் தொற்று கல்வித்துறையின் மீது பாதிப்பை ஏற்படுத்தியதை கூறுவதுதான் அவருடைய நோக்கம், சரிதானே? கோவிட்-19 நோய் தொற்று கல்வித்துறையினை கடுமையாக பாதித்தது. பாருங்க, தொற்றுனா கடுமையாக பாதிக்கப்பட்ட என்ற வார்த்தையும் இல்லை, கடுமையாக பாதித்தது. கோவிட்-19 நோய் தொற்று கல்வித்துறையினை கடுமையாக பாதித்தது என்று சொல்லுகிறேன். அப்படி சொல்லுகிற போது நீங்க உடனே கேட்பீங்க, ஏன் என்ன கவர்றீங்க? நாங்கள் எல்லாம் ஆன்லைன்ல எல்லாம் கிளாஸ் எடுத்தினாங்க, சரிதானே? ஆன்லைன்ல இரவா பகலாம் வகுப்படுத்தினாங்க, என்ன கதைச்சு கொண்டிருக்கிறீங்க? எல்லா மாகாண கல்வி திணைக்களங்களும் அந்த காலப்பகுதியில புலமை பரிசு பரீட்சைக்கு, சாதாரண தர பரீட்சைக்கு, உயர்தர பரீட்சைக்கு என்று சொல்லி அந்த மிக தேர்ச்சி மிக்க வளவாளர்களை கொண்டு வந்து வச்சு வகுப்பெல்லாம் நடத்தினது. சாதாரணமா அந்த பள்ளிக்கூடத்துல இருந்த ஒரு சராசரியான ஆசிரியர்கிட்ட படிக்கிறத விட உண்மையிலேயே அந்த மாகாணத்தின் மிகச்சிறந்த வளவாளர்கள் எல்லாம் அந்த காலப்பகுதியில் படிப்பாங்க. அது ஒரு பெரிய வரம். நான் இந்த பந்திக்கு வெளியில நின்று கதைக்கிறேன். அந்த காலப்பகுதியில நடந்தது. அந்த மாகாணத்தில் இருந்த மிக புகழ் பெற்ற ஆசிரியர்களுடைய சேவை மாகாணத்துல இருக்கிற 500 பிள்ளைகளுக்கு ஒரு நேரத்துல கிடைத்தது. ஏன்னா சூம் ஆகக்கூடிய 500 பேர் தான் இருக்கல, சரியா? அந்த அளவுக்கு அவர் ஒரு 10 பேருக்கோ 20 பேருக்கோ 50 பேருக்கோ ஒரு வகுப்பறையில 40 பேருக்கு கற்பித்து கொண்டு வந்த ஒரு ஆசிரியர் 500 பேருக்கு அவருடைய சேவை கிடைச்சது. நாங்க சாதாரணமா அதை சொல்லிடுறோம். ஆனால் இங்க ஒரே ஆசிரியர் என்ன சொல்ல வருகிறாருன்னா, நீங்க என்னதான் சொன்னாலும் பாடசாலை, பல்கலைக்கழகம், 3ஆம் நிலை கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தால் கூட இணையவழி தளங்களுக்கு கூடாக கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது என்று அவர் உங்களுக்கு சார்பாகவே சொல்லுகிறேன். திருப்பி சொல்லுகிறார், இங்க குறைந்த வருமானம் ஈட்டும் மாணவர்கள் போன் வாங்குறது காசு இல்லாதாக்கள் என்கிறது எளிமையா சொல்றேன், சரிதானே? குறைந்த வருமானம் ஈட்டும் மாணவர்கள், போன் வாங்குறது காசு இல்லாதாக்கள், போன் வாங்க காசு இருந்தாலும் சிக்னல் கிடைக்காதாக்கள், தொலைத்தொடர்பூட்டல் பணிகளை குறைவான தொலைத்தொடர்பூட்டல் பணிகளை கொண்டுள்ள பிரதேசங்களில் உள்ள மாணவர்கள். 3வது விசேட தேவையுடைய பிள்ளைகள், பக்கத்துல நின்று சொல்லி கொடுக்க வேண்டிய பிள்ளைகள், விசேட தேவைக்குரிய பிள்ளைகள், விசேட ஆசிரியர் கவனம் தேவைப்படும் பிள்ளைகள், முன்பள்ளி பிள்ளைகள், ஆரம்ப மாணவர்கள், இதெல்லாம் ஆசிரியர் அருகில் நின்று கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள், சரிதானே? அவ இப்படியாக இருக்கக்கூடியவர்கள் இடையூறுகளை அனுபவித்திருக்க கூடும் என்று சொல்றார். அவரும் அடித்து சொல்லி, சரி, இவர்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம். ஆகவே அவர் நிறுவ வருவது இங்க கோவிட்-19 நோய் தொற்றினால் கல்வித்துறை எவ்வாறு பாதிக்கப்பட்டது. நீங்கள் அதுக்கு நியாயம் சொன்னாலும் அவர் சொல்றாரு, அது சரி, நீங்க வசதியெல்லாம் செய்து கொடுத்த நீங்க தான், ஆனால் இப்படியான கேட்டகரி ஆக்கள் எல்லாம் பாவம் தானே, அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க தானே என்று சொல்ல வருது. சரியா? இப்ப சாராம்சம் சொல்லுங்க. சார், நஸ்லோன் பேசுங்கம்மா. கோவிட்-19 காலப்பகுதியினூடாக தொடரப்பட்ட இணையவழி கற்கை முறையானது ஒரு சிறந்த வினைத்திறனான வழியாக அமைய முடியாதுங்கிறது ஓகே சார்? சரி, இப்ப நான் கேட்கிறதம்மா, இங்க உரையாசிரியருடைய நோக்கம்
கல்வித்துறை பாதிக்கப்பட்டதை குறிப்பிடுவதா அல்லது இணையவழி கல்வியினுடைய பொருத்தமின்மையை கூறுவதா? இணையவழி கல்வியிட பொருத்தமின்மை பொருத்தமின்மையை கூறுவதுதான் அவருடைய பிரதான நோக்கமாக இருக்குது என்று கருதுறீங்களோ? அப்படி கருதினால் உங்களுடைய விட சரி. அப்படிதான் நான் எடுத்தேன். ஓகே, சஜிதா கப்பம், நீங்க உரையாசிரியருடைய நோக்கம் COVID-19 கல்வியின் மீது கடுமையான பாதிப்பை செலுத்தியது என்று சொல்லுவதா அல்லது இணையவழி கல்வியினுடைய ஒரு குறைபாட்டை பேசுவதா? ரெண்டு விதமாக நீங்கள் இணையவழி நன்மையை சொன்னாலும் அதை விட பாதிப்புகள் தான் அதிகமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டதா இருக்குது சார். என்னுடைய கேள்வி அம்மா, உரையாசிரியருடைய நோக்கம் கல்வித்துறை பாதிக்கப்பட்டது என்பதை பேசுவதா அல்லது இணையவழி கல்வியினுடைய குறைபாட்டை பேசுவதா? எது அவருடைய பிரதான நோக்கம்? கல்வித்துறை பாதிக்கப்பட்டது பற்றி சொல்றேன். சுபா சொல்லுங்க, கைதூக்குறீங்க, கேட்டுட்டு வரேன். அதேதான் சார், கல்வித்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டது அந்த COVID-19 காலத்துல. அடுத்தது ராகவன் சொல்லுங்க சார். இந்த இணையவழி கல்வி வரையறைகளை சொல்றதுதான் சார் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, பார்ப்போம். சரியா? வேற யார்? ஜெகானந்தன் வாங்க. பதில் சொன்னாக்கள் ஓபனிங்கன்னா மற்றாக்கள் வரை எனக்கு தெரியும். சொல்லுங்க. கல்வியில கோவிட் தொற்று காலத்துல சார், கோவிட் தொற்றுன்றது வந்து கல்வியில ஏற்படுத்திய தாக்கத்தை சொல்றதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு. அப்ப இந்த இணையவழித்தளத்தை கதைக்கிறார். இணையவழித்தளம் என்னன்னு சொன்னா, அந்த பாதிப்பை ஏற்படுத்திய போதும் அதுல இருந்து மீடுவதற்கு இப்படி ஒரு வசதி இருந்த போதும் அந்த வசதியிலையும் குறைபாடுகள் இருந்ததான் அந்த இணையவழி. வசதியின் குறைபாட்டை சொல்வதற்கு அவர் இருக்கையில பிரதானமாக கல்வித்துறை நோய் தொற்றினால கடுமையாக பாதிக்கப்பட்டது என்பதை சொல்லிட்டு நீங்க கடுமையாக பாதிக்கப்பட்டது என்பதை ஆட்சேபிக்கிறதுக்கு சில நியாயங்களை சொல்ல வருவீர்கள். ரெண்டாவரையும் முன்னுணர்கிறார். அவர் சொல்லுகிறார், இணையத்தினூடாக கல்வி நடவடிக்கைகள் தொடர முற்பட்ட போதும் அது எல்லோருக்கும் பொருத்தமா இருக்கு. ஆகவே பாதிப்பு இருந்திருக்கலாம், பாதிப்பு இருந்ததுதான் என்று சொல்லி அவர் திருப்பி அழுத்தி சொல்வதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. சரி, அப்படி எடுத்துக்கொள்வோம். உங்களோட கருத்தை எடுத்துக்கொள்ளட்டுமா? சரி, வேற யாரோ 2 பிள்ளைகள் மேற்கொண்டு பண்ணாங்க. நான் அவங்கள்ட்ட வாய்ப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப கவனிங்க. உண்மையா இதனுடைய பிரதானமான விஷயம். கரண் பேசுங்க சார். நான் விளங்கினது COVID-19 தொண்டில் கல்வித்துறை பாதிக்கப்பட்டாலும் ஸ்பெசிஃபிக்காக அவர் இணைய வழியே தானே சார் இந்தியாவில் பேசி வர்றாரு. ஒரு 4வது வரியிலேருந்து ஃபுல்லாங்களாக தானே பேசுகிறார். இணைய வழி தொடர்பாகத்தான் பேசுகிறாங்க. அது ஆரம்பிக்கப்பட்ட நன்மை என்று சொல்லினாலும் ஆனால் அதில் இருக்கிற வரையறைகளை தனித்தனி பேசி வர்றார். இணையவழி தொடர்பான குறைபாடுகளை பேசுவதுதான். இதுல 2 விதமான புரிதல் எல்லார்டையும் இருக்குது. சரிதானே? சரி, நாங்கள் இந்த உரைப்பகுதிக்குள்ள போவோம். இதை கொஞ்சம் பகுப்பாய்வு ரீதியாக கற்றுக்கொள்வோம். COVID-19 உலகளாவிய நோய் தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சமூக உட்கட்டமைப்பில் இன்னும் ஒரு முக்கிய அம்சமாக கல்வித்துறை காணப்படுகிறது. ஆகவே இவர் எதை பற்றியோ தொடர்ச்சியாக பேசி வருகிறார் என்று விளங்குது. அதுல இன்னும் ஒரு விடயம் கல்வித்துறை என்று சொல்றேன். ஆகவே இதுக்கு முன்னுக்கு வேறு ஏதோ துறைகளை பற்றி பேசிக்கொண்டு வந்திருக்கிறார் என்று விளங்குது. நாங்கள் இடையில தான் நிற்கிறோம், இடையில தான் இவரை சந்திக்கிறோம் என்று வச்சுக்கொள்ளும். உலகளாவிய நோய் தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சமூக உட்கட்டமைப்பில் இன்னும் ஒரு முக்கியமான அம்சமாக கல்வித்துறை காணப்படுகிறது. இப்போ நாங்கள் இதை எளிமையாக சொன்னால் COVID-19 நோய் தொற்றினால கல்வித்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் 3ஆம் நிலை கல்வி, 3ஆம் நிலை கல்விங்கிறது தொழிற்கல்வி போன்ற உயர்நிலை கல்வியை சொல்லும். சரி, 3ஆம் நிலை கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்த போதும் இணையவழி தளங்களினூடாக கல்விசார் நடவடிக்கைகள் தொடரப்பட்டது. அப்ப இது யாருக்கு இந்த கல்விசார் நடவடிக்கைகள் தொடரப்பட்டிருக்குது? பள்ளிக்கூடத்தில் இருந்திருக்குது, பல்கலைக்கழகங்களுக்கு இருந்திருக்கு, 3ஆம் நிலை கல்வி. அப்போ கிட்டத்தட்ட எல்லா கல்வி மட்டங்களுக்கும் ஆரம்பத்தில் இருந்து உயர்கல்வி வரையில இது தொடரப்பட்டிருக்கு. இணையவழி கல்வி தளங்களதும் கல்விசார் நிகழ்ச்சி திட்டங்களதும் அறிமுகத்துக்கு மத்தியிலும், இவை அறிமுகம் செய்யப்பட்டதற்கு மத்தியிலும் என்றால் இது செய்தாலும் அதுக்கு இடையிலே அந்த வேளையிலும் என்றெடுக்கப்படும். அறிமுகத்துக்கு மத்தியிலும் கீழே இருக்கிற பகுதி நாங்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டோம். போன் வாங்க காசு இல்லாதவன், சிக்னல் கிடைக்காதவன், பக்கத்தில் டீச்சர் நிற்க வேண்டியவன் எல்லாம் பாதிக்கப்பட்டு தான் போனான்.
பாதிக்கப்பட்டிருப்பாங்கள் தானே என்று கேட்கிறார். அவர் பாதிக்கப்பட்டு போனான் என்று சொல்லல, பாதிக்கப்பட்டிருக்கலாம் தானே என்று கேட்கிறேன். சரியா? இப்ப இங்க இணையவழி கல்வியினுடைய தீமைகளை பேசுவது அவருடைய நோக்கம் அல்ல. ஒரு முயற்சி ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு என்கிறது அவர் ஒரு பாராட்டும் நோக்கம் அவர்கிட்ட இருக்கு. இங்க மூடி இருந்தா கூட இணையத்துக்கூடாக இந்த கல்வி நடவடிக்கைகள் தொடரப்பட்டது. இருந்தாலும் அதிலேயும் சில தரப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப அந்த சில தரப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை நிறுவுவதற்கூடாக அவர் சொல்ல வருகிற செய்தி என்ன, தான் மேல சொன்ன கருத்தை திருப்பி நியாயப்படுத்துகிறார். நீங்க சொல்றீங்க இணையவழி கல்வி தொடங்கினேன், இருந்தாலும் அந்த டைம்லையும் இந்த மாதிரியான ஆளுக்கு பிரச்சனை இருந்தது என்று சொல்லு. இப்ப இங்க அவற்றை பிரதான இலக்கு இணையவழி கல்வியின் மீது தாக்குதல் நடத்துவதல்ல. இணையவழி கல்வி எல்லோரையும் சென்றடைய இல்லை என்று ஒரு யதார்த்தமான வழிமுறை தான் சொல்றாரு. இதுக்குள்ள வேறு விதமான நிறைய குறைபாடுகளை பற்றி அவர் பேசி, இப்படி தொடங்கினாலும் இந்த இவங்களுக்கெல்லாம் அது போயிருக்கல, அவங்களுக்கு கணிசமான இடையூறுகள் இருந்திருக்கலாம் என்றுதான் சொல்லுகிறேன். ஆகவே அவற்றின் நோக்கம் எங்களுக்கு விளங்குது, கல்வியில இடையூறு இருந்தது என்பதை சொல்லுவதுதான். இணையவழி கல்வியும் இடையூறாக இருந்திருக்கு, பல பேருக்கு போய் செய்யற இல்லை. ஆகவே COVID-19 நோய் தொற்று நீங்க என்னதான் நியாயம் சொன்னாலும் கல்வியை பாதித்தது என்பதை நிறுவுவதுதான் அவற்றை பிரதான நோக்கமாக இருந்திருக்கு. உண்மையிலே இதுக்குரிய சாராம்சம் மேலே முதல் 2 வரிகள்ல இருக்கு. சரிதானே? உலகளாவிய நோய் தொற்று என்கிற அந்த வார்த்தைகளை நாங்கள் தவிர்க்கலாம். COVID-19 நோய் தொற்று கல்வித்துறையின் மீது கணிசமான பாதிப்பை ஏற்படுத்துது. COVID-19 நோய் தொற்று கல்வித்துறை மீது கணிசமான பாதிப்பை ஏற்படுத்தியது. இதுக்குள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இணையவழி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் என்ற வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கிறார். COVID-19 நோய் தொற்று இணையவழி கல்வி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் கல்வித்துறையின் மீது கணிசமான பாதிப்பை ஏற்படுத்தியது என்கிற விடயத்தை சேர்த்து எழுதலாம். ஆனால் இணையவழி கல்வியினுடைய பாதிப்பை பேசுவதை பிரதானமாக நோக்காக கொண்டு COVID-19 நோய் தொற்று காலத்தில் வழங்கப்பட்ட இணையவழி கல்வி குறைபாடுகளை கொண்டிருந்தது என்பதை நீங்கள் சாராம்சமாக எழுதினால் பிரதான கருத்திலிருந்து விலகி போனதாகத்தான் கருத்து. அது பிரதான கருத்து அல்ல. சரிதானே? இந்த விடயத்தை முன்னுக்கு கொண்டு வந்து வேணும்னா நீங்க எழுதலாம், ஒழுங்கு மாத்தலாம். சரிதானே? இணையவழி கல்வி போன்ற முயற்சிகளை தாண்டியும் COVID-19 நோய் தொற்று கல்வித்துறையினை கடுமையாக பாதித்தது என்று எழுதலாம். சொல்லுங்க. நான் எழுதினது இணையவழி கல்வி அறிமுகத்தின் மத்தியிலும் COVID-19 நோய் தொற்று கல்வித்துறையில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி அப்போ இணையவழி கல்வியின் அறிமுகத்துக்கு மத்தியிலும் ஓகே, இணையவழி கல்வி முயற்சிகளை தாண்டியும் அல்லது அவற்றுக்கு மத்தியிலும் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லலாம். இங்க இணையவழி கல்வி முயற்சிகளை ஆரம்பித்திருந்தாலும் கூட COVID-19 கல்வித்துறையின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தால் அது சரியான சாராம்சமாக இருக்கும். சரியா? இன்றைக்கு நாங்கள் இந்த 2 உரைப்பகுதியும் எங்களுடைய இலக்கில இருந்து கொஞ்சம் விலகித்தான் இருக்கு. நாங்கள் சரியாக அதை அணுகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி எங்களுக்கு வேணும், பயிற்சியும் முயற்சியும் வேணும். பயப்பட தேவையில்லை. இன்னும் பரீட்சைக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட இல்லை. இப்ப சறுக்கினாலும் பரவாயில்ல, அப்ப சறுக்கிடக்கூடாது. சரியா? ஒரு சிறிய இடைவேளை என்று எடுத்துக்கொண்டு அடுத்த வெற்றிகரமான உரைப்பகுதியை பார்ப்போம். ஒரு வெற்றிகரமான என்று இருக்குது. நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை ஒன்று எடுத்துக்கொண்டு கதைப்போம். ஆஃப் ரெக்கார்டிங்களை வைக்கிறேன். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நான் நினைக்கிறேன் என்னுடைய கரிசனையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி இந்த 2 பந்தயத்தாண்டே கதைக்கிறீங்க, நிறைய கேள்வி பார்த்திருக்கலாமோ என்கிற ஆதங்கம் இதை நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களிடம் இருக்காது. நான் ஏன் இப்படி கதைக்கிறேன் என்கிற நோக்கத்தை புரிந்து கொண்டவர்கள் அதிக கேள்வி. உண்மையில் எனக்கும் இருந்த இன்னைக்கு 30 வரைக்கான கேள்விகளை ஆவது, குறைந்தது 30 வரையான வினாக்களை ஆவது நாங்கள் கிளியர் பண்ணிட வேணும் என்று முயற்சிப்போம். இன்னும் 3 கேள்விகள் இருக்குது, பார்க்கலாம். இருக்கக்கூடிய நேரத்துக்குள்ள இன்னும் 40 நிமிடங்கள் இருக்கிறபடியால எங்களுக்கு இயலமாக இருக்கும். சரி, கதைப்போம்.
28வது உரைப்பகுதி நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். வெற்றிகரமான சந்தை பொருளாதாரத்துக்கான பொருத்தமான அரசு சிறந்ததாகவும் வினைத்திறன் உடையதாகவும் இருக்க வேண்டும். அவ்வாறான அரசு பொருளாதாரத்தில் ஏற்பாட்டாளராக மட்டும் பங்காற்றுவதுடன் பொருட்கள் மற்றும் பணிகளின் உற்பத்தியாளராகவோ அல்லது பகிர்ந்தளிப்பவராகவோ பங்காற்றவில்லை. இவை தனியார் துறையால் கூடிய வினைத்திறனுடன் செய்யப்படலாம். எனினும் சந்தையை அடிப்படையாக கொண்ட பொருளாதார கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து 1/4 நூற்றாண்டு சென்ற பின்னரும் கூட பொருளாதார துறைகளின் பெரும் எண்ணிக்கையானவற்றின் உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளிப்பு ஆகிய இரண்டிலும் அரசு தொடர்ந்தும் நேரடியாக ஈடுபட்டு வருகிறது. இவை தனியார் துறையால் கூடிய வினைத்திறனுடன் செய்யப்படலாம். வெற்றிகரமான சந்தை பொருளாதாரத்துக்கான பொருத்தமான அரசு சிறந்ததாகவும் வினைத்திறனுடையதாகவும் இருக்க வேண்டும். அவ்வாறான அரசு பொருளாதாரத்தில் ஏற்பாட்டாளராக மட்டும் பங்காற்றுவதுடன் பொருட்கள் மற்றும் பணிகளின் உற்பத்தியாளராகவோ அல்லது பகிர்ந்தளிப்பவராகவோ பங்காற்றவில்லை. இவை தனியார் துறையால் கூடிய வினைத்திறனுடன் செய்யப்படலாம். எனினும் சந்தையை அடிப்படையாக கொண்ட பொருளாதார கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து 1/4 நூற்றாண்டு சென்ற பின்னரும் கூட பொருளாதார துறைகளின் பெரும் எண்ணிக்கையானவற்றின் உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளிப்பு ஆகிய இரண்டிலும் அரசு தொடர்ந்தும் நேரடியாக ஈடுபட்டு வருகிறது. இவை தனியார் துறையால் கூடிய வினைத்திறனுடன் செய்யப்படலாம். சரி, அப்போ என்னுடைய வளமையான கேள்விதான், ஏன் எழுதுது? தினசன் பேசுங்க. கேள்வி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவரை கொடுத்துட்டு ஆரம்ப வாய்ப்பு. சந்தை பொருளாதாரத்துல முக்கியத்துவத்தை கூறுறதுக்கு சொல்றேன். முயற்சிக்கிறார். சந்தை பொருளாதாரத்தினுடைய முக்கியத்துவத்தை பேசுவதற்கு முயற்சிக்கிறார். துஷா சொல்லுங்க. சந்தை பொருளாதாரத்துல அரசின் இயலாமை. சந்தை பொருளாதாரத்தில் அரசினுடைய இயலாமையை பற்றி பேசுகிறார். ஓகே, யாதவன். சந்தை பொருளாதாரம் வெற்றிகரமாக அமைய செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமாக. சந்தை பொருளாதாரத்தை விமர்சிக்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கிறது, அப்படியா? விமர்சிக்கல சார், அது வெற்றிகரமா அமையணும் என்ற அரசாங்கம் எப்படி இருக்கும், மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்களை பற்றி பேசு. சாஜிதா. சார், சந்தை பொருளாதாரத்துல அரசு ஏற்பாட்டாளராக இருந்தாலும் அந்த உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளிப்புல தற்போதும் நேரடியாக ஈடுபட்டு வருகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கு என்று சொல்லுகிறார். இதை நோக்கம் என்று நடந்து கொள்ளலாமா? நோக்கம் என்ற வகையில இரண்டையும் ஒப்பிட்டு சொல்லக்கூடியதா இருக்கு அவர்ல இருக்குது. சந்தியா பேசுங்க. சந்தை பொருளாதாரத்தில் அரசின் தாக்கத்தையும் தனியார் துறையினுடைய தேவைப்பாட்டையும் எடுத்து கூறுவது நோக்கமாக இருக்கு. சுபா சொல்லுங்க. வெற்றிகரமான சந்தை பொருளாதாரத்துக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை விவரிக்கிறது நோக்கம். சரி, மரியநாயகம்னா பேசுங்க. சந்தை பொருளாதாரத்தில் அரசு தலையீடு அதிகமா இருக்கின்றதுன்றதை வலியுறுத்துறது சொல்லுங்க. அப்ப ஒரு விமர்சனம் மட்டும் நான் எடுக்கலாமா உங்களோட வார்த்தையை? சந்தை பொருளாதார பங்களிப்பை விமர்சிப்பது என்பதாக எடுத்துக்கொள்ளலாமா? விமர்சிப்பதாக தான் எடுக்கலாம். கிரேட் கிரேட், ஓகே, தேங்க்யூ. வேற யார் சொல்ல வாரீங்க? தனுஷா. சந்தை பொருளாதாரத்துல அரசு தனியாரின் வகிபாகத்தை மாற்றணும். ஓகே, சந்தை பொருளாதாரத்தில் தனியார் அரச வகிபாகம் என்ன மாற்ற வேணும் என்று சொல்லுகிறத இன்னும் அழகாக எதிர்பார்க்கிறேன். நான் உங்கள்ட்ட அந்த இறுதி வசனத்தை இன்னும் அழகா வருமா என்று, ஆனா கணிசமான அளவுக்கு கிரேட். சரியா கரண்? சார் அதுதான் சார் நான் எடுத்தேன். சந்தை பொருளாதாரத்தில் அரசின் வகிபாகம் தனியார் துறையின் வினைத்திறன்ல தாக்கம் செலுத்தாது என்று சொல்லுவார்கள், அப்படியா சார்? நிமேஷா. சரி, அவங்க தவறுதல் அவன் பண்ணி இருக்காங்க நினைக்கிறேன். நிறைவா ஹெல்மி, சாரி, ஜெகானந்தன் வர. ஜெகானந்தன் கேட்டுட்டு வரேங்க, சொல்லுங்க.
சந்தை பொருளாதாரத்துல சார் அரசின் பங்களிப்பு இருந்த பொழுதும் இதுல வந்து தனியார் துறை வந்து ஈடுபடுமாக இருந்தால் கூடிய வினைத்துறையுடன் செய்ய முடியும் என்றதை சொல்லுது என்று சொல்லுகிறேன். ஓகே, சரி. கேள்வி சார், ஒரு வெற்றிகரமான சந்தை பொருளாதாரத்தின் இயக்கத்திற்கு அரசின் வகைப்பாகம் எப்படி இருக்கணும் என்று சொல்றார் சார். சொல்லவாறு அரசின் வகைப்பாகம் தொடர்பாக சுருக்கமா இன்னும் சொல்ல போனா சார், அத நீங்க தனியாருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நல்ல உங்களை விட வினைத்திறனா செய்ய கூடும்னு சொல்றாரு. ஓகே 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 அலியார் நஃபீரா பேசுங்கம்மா. ஓ சார், என்னண்டா சந்தை பொருளாதாரத்துல சிறப்பாகவும் வினைத்திறனாகவும் அரசாங்கத்தை விட தனியார் துறை செய்யும் என்று ஊகிச்சுறாங்க. சரி, அப்ப இங்க இந்த உரைப்பகுதியினுடைய பிரதானமான பேசு பொருள் என்ன என்று பார்க்கிறது தான் சாராம்சம். இதை ஏன் பேசுகிறார் என்று பார்ப்போமாக இருந்தால், இங்கு சந்தை பொருளாதாரத்தினுடைய கோட்பாட்டு ரீதியான பண்பும் நடைமுறை பண்புக்கும் உள்ள வேறுபாட்டை பேசுவது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சரிதானே? கோட்பாட்டு ரீதியான போக்குக்கும் நடைமுறை போக்குக்கும் இடையிலான வேறுபாட்டை காட்டுவது அவருடைய நோக்கமாக இருக்கு. சந்தை பொருளாதாரத்துல கோட்பாடு எப்படி இருக்க வேணும்? கோட்பாடு ரீதியாக அரசினுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேணும்? தனியாருடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேணும்? அரசு ஏற்பாட்டாளராக இருக்கும். அரசு ஏற்பாட்டாளராக இருக்க வேணும். தனியார் வந்து உற்பத்தியாளராகவோ பகிர்ந்தளிப்பாளராகவோ இருக்கணும். உற்பத்தி பகிர்வு தனியார் துறையினராலையும் மேற்கொள்ளப்பட வேணும். இதுதான் கோட்பாடு ரீதியான சந்தை பொருளாதாரம். எனினும் என்று சொல்வதன் மூலமாக உரையாசிரியர்கிட்ட ஒரு அதிருப்தி இருக்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்ன சொல்றாங்க? சந்தை பொருளாதார கட்டமைப்பு அறிமுகப்படுத்தி 25 வருஷம் கடந்தும் கூட இப்பவும் அரசாங்கம் என்ன செய்யுது? உற்பத்தி நேரடியாக ஈடுபட்டு வருது. சரிதானே? அவருடைய ஆதங்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா எழுதினதை திரும்ப திரும்ப எழுதுகிறார் பாருங்க. இவை தனியார் துறையால் கூடிய வினைத்திறனுடன் செய்யப்படலாம். இதே விஷயத்தை மேலேயும் எழுதுகிறார் பாத்தீங்கன்னா. இவை தனியார் துறையால் கூடிய வினைத்திறனுடன் செய்யப்படலாம். மேலே சொன்னவர் இருந்தாலும் நீங்கள் விடுறீங்களாப்பா, அவங்க நல்லா செய்வாங்க. மேலே சொன்னவங்க நல்லா செய்வாங்க. பிறகு திருப்பி ரெண்டாலும் நீங்க விடுறீங்க இல்லையாப்பா, அவங்க நல்லா செய்வாங்க. திருப்பி திருப்பி கலைக்கிறார் பாருங்க. சொன்ன வார்த்தையை சொல்லு எழுத்து கூட மாறல. இங்க தனியார் துறையால் சேர்த்து எழுதிக்கிறாங்க, அங்க பிரிச்சு எழுதிக்கிறாங்க. அவ்வளவுதான், வேறு ஒரு வேறுபாடும் இல்லை. சரியா? அப்ப சந்தை பொருளாதாரத்தில் அரசு ஏற்பாட்டாளராகவும் தனியார் உற்பத்தி மற்றும் பங்கீட்டாளராகவும் பணியாற்ற வேண்டும். எனினும் நடைமுறை வேறாக உள்ளது. திருப்பி அதை மாற்றி எழுதி கொண்டிருந்தோம் என்றால், எனினும் அரசு உற்பத்தியாளராகவும் பங்கீட்டாளராகவும் பணியாற்றுகிறது என்று சொல்லிக் கொண்டு வந்தமாக இருந்தால் எங்களோட பந்தி நின்று. ஆனா பொருள் அப்படியே வரவு. இப்ப நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? சந்தை பொருளாதாரத்தில் அரசு ஏற்பாட்டாளராகவும் தனியார் பொருட்கள் சேவைகளின் உற்பத்தி பங்கீட்டாளராகவும் பணியாற்ற வேண்டும். எனினும் நடைமுறை வேறாக உள்ளது. சரியா? அந்த நடைமுறை வேறாக உள்ளதுன்னு சொல்லணுமோ சார்? செயற்பட வேண்டும் என்று முடிக்கிறாரோ வேண்டும். அந்த இன்னொரு பகுதியில அவர் சரி அரைவாசியை மாத்தி சொல்றார். 25 வருஷமாகி இது நடக்கலைங்கிற கரிசனை உண்டு அவர்கிட்ட இருக்குது. அது ஒரு முக்கியமான பொருள். அதுக்குள்ள முக்கியமான ஒரு கருத்து. அது அங்க இருக்க வேணும். சொற்கள் இடம் கொடுத்தால் இதை சேர்க்கிறது நல்லது. சரியா வருகுதான்னு எழுதி பாருங்க. ஆனால் சந்தை பொருளாதாரத்தில் அரசு ஏற்பாட்டாளராகவும் தனியார் உற்பத்தியாளராகவும் உற்பத்தி பங்கீட்டாளராகவும் ஒரு சொல்லுத்தானே உற்பத்தி பங்கீட்டாளராகவும்
இருக்க வேண்டும் எனினும் நடைமுறை வேறாக உள்ளது. சசிராகினி ரொம்ப நேரத்துக்கு பிறகு அப்பியர் ஆறாங்க. சொல்லுங்க சார். நான் எழுதினேன் சார், வெற்றிகரமான சந்தை பொருளாதாரத்தில் ஏற்பாட்டாளராக பங்காற்ற வேண்டிய அரசு. இல்லை, நான் உங்களுடைய மெக்க நிப்பாட்டிட்டேன். என்னென்னால் நீங்கள் பேசிக்கொண்டுக்கிறீங்க, எங்களுக்கு விளங்க இல்லை. அதனால தான் சசிராகினி நான் மெக்க ஓ பண்ணிட்டேன். சரி, அப்போ நான் சொல்லுகிற போது உங்களுக்கு அது ரோசைட் அவரும் ரொம்ப நேரத்துக்கு பிறகு ஆஜராகிறார். பிடிப்போம் ஆளை. சொல்லுங்க. ஓம் சார். அந்த மேலுக்கு சரி வருதா? ஓம் சார். இந்த வெற்றிகரமான சந்தை பொருளாதாரத்துக்குங்கிற விஷயத்தை சொன்னதால அப்ப அவ்வாறான அரசுங்கிறத நாம அப்படி எடுக்காம மேல இருந்து சொல்லி வந்தா என்ன சார்? வெற்றிகரமான சந்தை பொருளாதாரத்துக்கு வினைத்திறனான அரசாக இருக்க வேண்டும். இந்த வெற்றிகரமான போன்ற வார்த்தைகள் ஒரு சுருக்கத்தை ஒரு தரங்குறையை செய்யும். என்னென்றால் அது ஒரு அடைமொழி தானே. அதனால நாங்கள் சந்தை பொருளாதாரம் வந்து நீங்க படித்த முதலாளித்துவ பொருளாதாரம். முதலாளித்துவ பொருளாதாரம்ங்கிறது அங்க உற்பத்தி நடவடிக்கைகளில் தனியார் ஈடுபட வேண்டும், அரசு ஏற்பாட்டாளராக இருக்க வேண்டும். இதுதான் முதலாளித்துவ பொருளாதாரம். ஆனால் நடைமுறையில முதலாளித்துவ பொருளாதாரத்தில் அரசாங்கமும் வியாபாரம் செய்யுது. இதுதான் உரையாசிரியருடைய கவலை. விளங்குதா சொல்றது? பிரதானமா இப்ப நீங்க சாதாரண ஏஎல் எக்கனாமிக்ஸ் படித்தாக்களுக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் முந்தைய ஓஎல்லையும் இருந்தது, இந்த பொருளாதார முறையை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் இருந்தது. ஆனால் ஏஎல்ல எக்கனாமிக்ஸ்ல கொஞ்சம் கூடாத சொல்லி தந்திருப்பாங்க. என்ன போல எக்கனாமிக்ஸ் படிக்காதவர்களுக்கு அது பிரச்சனையா இருக்கும், படித்தாக்கள் ரொம்ப துல்லியமாக அதை புரிந்து கொள்வாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா, முதலாளித்துவ பொருளாதாரம் அது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை. முதலாளித்துவ பொருளாதாரம்ங்கிறது அங்க உற்பத்தி வளங்கள் எல்லாம் தனியாருக்கு சொந்தமாக இருக்கும். அவர்கள் தான் என்ன பொருளை உற்பத்தி செய்ய வேணும், எந்த அளவு உற்பத்தி செய்ய வேணும், இது எப்படி பங்கீடு செய்ய வேணும், அல்லது யாருக்கு கொடுக்க வேணும். அதாவது கூட காசார் அவருக்கு கொடுக்குறதா, அல்லது எல்லாருக்கும் ரேஷன் கார்டுக்கு பங்கிட்டு கொடுக்குறதா, அல்லது வருமானம் குறைஞ்ச ஆக்களுக்கு முதல் கொடுக்குறதா, இந்த மாதிரியாக அதாவது எவ்வாறு பங்கீடு செய்யப்பட வேணும் என்கிற கேள்விகளுக்கு விடையளிப்பவர்களாக அல்ல தீர்மானம் எடுப்பவர்களாக அவர்கள் தான் இருப்பார்கள். சரிதானே? அவர்கள் இருக்கக்கூடியதை வச்சுக்கொண்டு எல்லா பயிரும் செய்யறாதானே. ஒரு தோட்டம் இருக்கண்டா, தோட்டக்காணி இருக்கண்டா, என்ன பயிர் செய்யறது என்கிறத முதல் தீர்மானிக்க வேண்டும். அப்போ ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்தில் என்னது தீர்மானிப்பாங்கன்னா, என்ன பயிரை நட்டா கூட லாபம் பெறுமோ அதைத்தான் நடுவாங்க. சரிதானே? அதான் முதலாளித்துவ பொருளாதாரம். இதுல எதனால கூடுதலான லாபம் கிடைக்குமோ அந்த பொருளை அவர்கள் உற்பத்தி செய்வார்கள். அல்லது மக்கள் எது அதிகமாக விரும்புவார்கள் என்று பார்த்து அதுல லாபம் கூட வரும், அதை உற்பத்தி செய்ய. அப்போ எவ்வளவு உற்பத்தி செய்ய வேணும், யாருக்காக உற்பத்தி செய்ய வேணும், இப்படியான சில கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் விட காண்றது யாருங்கிறது தான் பொருளாதாரம். இப்போ இங்க சந்தை பொருளாதாரம் என்பது சந்தையினுடைய தேவைக்கு ஏற்றபடி, அதாவது மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை வச்சுக்கொண்டு லாபத்தை அதிகமாக எதிர்பார்த்து செய்கிறது. இப்போ இன்றைக்கு உலகத்தில் முழுவதும் இருக்கிறது முதலாளித்துவ பொருளாதாரம் தான். சும்மா பேச்சுக்கு கலப்பு பொருளாதாரம் அப்படிலாம் கணக்கு பேசப்படுது. ஆனால் அது ஒரு டிரான்சாக்ஷனல் பீரியட்ல தான் பல நாடுகள் இருக்குது. அப்படி இருப்பவர்கள் கூட தங்களுடைய லாபத்துக்காகத்தான் செய்கிறார். அப்போ இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தில் அரசு எப்படி இருக்க வேணும், அது சிறப்பாக இருக்கணும், வினைத்திறனுடையதாக இருக்க வேண்டும் என்றது அது உங்களுக்கு மாத்திரவே இல்லை. இங்கு பொருளாதாரத்திலே அரசு ஏற்பாட்டாளராக இருக்க வேண்டும். ஏற்பாட்டாளர்கள் என்பது ஒரு நிர்வாகிகளாக அல்லது இந்த உற்பத்தி காரணிகளை ஒழுங்குபடுத்தி கொடுப்பவர்களாக, அங்க இப்ப கம்பெனி சட்டம் போன்ற சட்டங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து யாரும் பாதிக்கப்படாமல் சட்டப்படி எல்லாம் நடக்கிறதை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவர்கள்தான் உற்பத்தியாளராக, நாங்கள் பொருட்கள் சேவைகள் என்கிற வார்த்தையை விடலாமா தானே உற்பத்தி செய்வார்கள். இப்ப உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளிப்பு தனியாரால மேற்கொள்ளப்படும். சந்தை பொருளாதாரத்தில் அரசு ஏற்பாட்டாளராகவும் தனியார் உற்பத்தி பங்கீட்டாளராகவும் பங்காற்ற வேண்டும் எனினும், பங்காற்ற வேண்டும் என்று முடிச்சுடக்கூடாது, பங்காற்ற வேண்டும் எனினும் நடைமுறை வேறுபட்டுள்ளது. சரிதானே? அல்லது நடைமுறை மாறாக உள்ளது என்கிறதாக அமைந்தா பொருள். வினோதிகா பேசுங்கம்மா. ஓம் சார், எழுதினதை வாசிக்கிறேன். சந்தை பொருளாதாரத்தில் ஏற்பாட்டாளராக பங்காற்ற வேண்டிய அரசு தொடர்ந்தும் தனியார் துறை பங்காற்ற வேண்டிய உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளிப்பில் பங்காற்றுகிறது. சரியா? அற்புதமானது. அதாவது ஏற்பாட்டாளராக மட்டும் பங்காற்ற வேண்டிய அரசு உற்பத்தி தனியார் துறையின் வகைபாகமான
உற்பத்தி பகிர்ந்தளிப்பை தொடர்ந்தும் மேற்கொள்ளுகிறது. அதே விட அற்புதமான பதில். அது நல்ல ஆன்சரா வினசன்? ஓம் சார், நான் என்ன சொன்னா சார், இதை நான் வேற விதமா விளங்கி கொண்டேன். நான் அப்படியேண்டா இப்ப வெற்றிகரமான அரசுக்கு சந்தை பொருளாதாரம் தான் அந்த பொருளாதார கோட்பாடு இந்த முக்கியத்துவத்தை சொல்றாங்க. அப்ப அதுல அரசு ஏற்பாட்டாளராக இருக்கணும் சொல்லிட்டு வந்து 25 வருஷத்துக்கு முதலே சந்தை பொருளாதார கோட்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டுட்டு இருந்தாலும் இப்ப அரசு கட்டளை பொருளாதாரத்துல இயங்கி வருது. ஆகவே சந்தை பொருளாதாரத்துக்கு மாறணும் என்று சொல்ல வரதான் நான் விளங்கி கொண்டேன். இப்ப புரிஞ்சுதா அல்லது நீங்க சொல்ற கோட்பாட்டிலே நிக்கிறீங்களா உறுதியா? என்னடா சார், அந்த இப்ப நீங்க இந்த இதுல சொல்ல வர சந்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதார அறிமுகப்படுத்தப்பட்டதுல இருந்தேன்டா, நான் அது உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த எங்கட இதுக்கண்டு இல்லாம பொதுவாக அறிமுகப்படுத்தப்பட்டது நாங்க இன்னும் ஏற்க இல்லை என்றதான் நான் இப்பயும் யோசிக்கிறோம். இங்கே அவர்கள் அந்த எனினம் என்கிற வார்த்தையினூடாக ஒரு குறைபாடு இருக்கிறதை சொல்றதுக்காகத்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இருந்தாலும் என்ன திரும்பவும் சொல்லுகிறார், தனியார் துறையால் கூடிய வினைத்திறன் செய்யப்படலாம் என்று அரசாங்கம் தேவையில்லாத வேலை பார்க்குது என்று சொல்லி சந்தை பொருளாதாரத்தில் ஏற்பாட்டாளராக மட்டும் பங்காற்ற வேண்டிய அரசு தனியார் வகிபாகம் தனியாருடைய வகிபாகத்தையும் தொடர்ந்து ஆற்றுகிறது. அதாவது உற்பத்தி பகிர்ந்தளிப்பு எனும் தனியார் வகிபாகத்தினையும் தொடர்ந்து மாற்றி வருகிறது என்கிறது தான் அவருடைய குறைபாடாக இருக்கு. அப்போ அரசு இப்படி இருக்கணும், ஆனால் நடைமுறை வேறாக இருக்குது. இந்த வகையில் அமைகிற மாதிரி இப்போ முதல்வர் சகோதரி கதைச்சாங்க தானே, அவங்க சொன்ன மாதிரியாக பொருள் வருகிற விதமாக எழுதினா சரி, நான் சொன்ன வார்த்தைகள்லாம் வர வேணும் என்று யோசிக்க தேவையில்லை. அடுத்த பகுதிக்குள்ள போகிற பிள்ளைகள், இந்தியா வங்களாதேசம் போன்ற அண்டை நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கை முகம் கொடுக்க நேரிடுகின்ற மற்றொரு பிரச்சனையாக, அப்ப ஏற்கனவே ஏதோ பிரச்சனையை பற்றி கதைச்சு போட்டு தொடர்ச்சியாக வருகிறார், ஒரு துண்டை தூக்கி எங்களுக்கு போட்டிருக்கு எங்களுக்கு விளங்க வேணும். முகம் கொடுக்க நேரிடுகின்ற மற்றொரு பிரச்சனையாக உலர் வலயத்தின் வன்மையான உருமாறிய பாறைகள் அமைந்துள்ள இடங்களின் மேற்பரப்பில் உள்ள மண்படை குறிப்பிடத்தக்க அளவு ஆழத்திற்கு பரவி இல்லாதிருப்பதை குறிப்பிடும். இதனால் மண்ணின் ஈரத்தை தேக்கி வைத்துக் கொள்ளும் சந்தர்ப்பங்களும் மண்ணின் கட்டமைப்பினுள் நீர் காப்பும் மட்டுப்படுத்தப்படுகின்றன. ஆகவே மேற்பரப்பு நீரை சேமித்து வைக்கக்கூடிய பெரும் எண்ணிக்கையான குளங்கள் அவசியமாகின்றன. திருப்பி வாசிக்கிறேன். இந்தியா வங்களாதேசம் போன்ற அண்டை நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கை முகம் கொடுக்க நேரிடுகின்ற மற்றொரு பிரச்சனையாக உலர் வலயத்தின் வன்மையான உருமாறிய பாறைகள் அமைந்துள்ள இடங்களின் மேற்பரப்பில் உள்ள மண்படை குறிப்பிடத்தக்க அளவு ஆழத்திற்கு பரவி இல்லாதிருப்பதை குறிப்பிடலாம். இதனால் மண்ணில் ஈரத்தை தேக்கி வைத்துக் கொள்ளும் சந்தர்ப்பங்களும் மண்ணின் கட்டமைப்பினுள் நீர் காப்பும் மட்டுப்படுத்தப்படுகின்றன. ஆகவே மேற்பரப்பு நீரை சேமித்து வைக்கக்கூடிய பெரும் எண்ணிக்கையான குளங்கள் அவசியமாகின்றன. இன்னும் விளக்கத்துக்காக இன்னும் ஒருக்கா வாசிக்கலாம். இந்தியா வங்களாதேசம் போன்ற அண்டை நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கை முகம் கொடுக்க நேரிடுகின்ற மற்றொரு பிரச்சனையாக உலர் வலயத்தின் வன்மையான உருமாறிய பாறைகள் அமைந்துள்ள இடங்களின் மேற்பரப்பில் உள்ள மண்படை குறிப்பிடத்தக்க அளவு ஆழத்திற்கு பரவி இல்லாதிருப்பதை குறிப்பிடலாம். இதனால் மண்ணில் ஈரத்தை தேக்கி வைத்துக் கொள்ளும் சந்தர்ப்பங்களும் மண்ணின் கட்டமைப்பினுள் நீர் காப்பும் மட்டுப்படுத்தப்படுகின்றன. ஆகவே மேற்பரப்பு நீரை சேமித்து வைக்கக்கூடிய பெரும் எண்ணிக்கையான குளங்கள் அவசியமாகின்றன. சரி, அப்ப இங்க உரையாசிரியர் பேசுகிற பிரதானமான கருத்து என்ன விடயத்தை வலியுறுத்த விரும்புகிறார் உரையாசிரியர்? சொல்லுங்க. இதுல சார், இலங்கையில நீரை தேக்கி வைத்துக் கொள்றதுக்கான இயற்கையான சாதகமான சூழல் அமையாததன் காரணமாக அதிக அளவு குளங்கள் அமைப்பது அவசியம் என்று சொல்றார். கருத்து அது சரி. நான் கேட்ட கேள்வி அதுதான். இங்க உரையாசிரியர் இந்த பந்தியை எழுதியதுக்கு ஒரு நோக்கமும் ஒன்று இருக்கு, சரிதானே? கஸ்தூரி சொல்லுங்க, என்ன நோக்கம்?
மேற்பரப்பு நீரை சேமித்து வைக்கிறதுக்கு குளங்கள் அவசியம் என்று சொல்றேன். குளங்கள் மேற்பரப்பு நீரை சேமிப்பதற்கு குளங்கள் அவசியம் என்பதை பேசுவது அவருடைய நோக்கமாக இருக்குது. நல்ல பதில், பெருமளவுக்கு நான் ஏற்றுக்கொள்வேன். யூட் என்னமோ சொல்ல வாரீங்க, யூட் ஏதோ குழப்ப அந்த பிள்ளை சொன்னதை பார்ப்பீங்க. மேற்பரப்பு நீரை சேமித்து வைக்கிறது அவசியத்தன்மை வலியுறுத்துறாரு. மேற்பரப்பு நீரினுடைய அவசியத்தை வலியுறுத்துகிறாரா அல்லது சேமித்து வைக்கிறது அவசியத்தை வலியுறுத்துகிறார்? யாதவன் சார், மண்ணில ஈரத்தை தேக்கி வைக்கிறதுக்கு சார் குளங்களின் அவசியம். இலங்கை போன்ற புவியியல் அமைப்பு கொண்ட நாட்டுல மண்ணில ஈரத்தை வச்சு குளங்கள் அவசியம். ராஜி ஏதோ சொல்ல வாரீங்க? இலங்கையில் குளங்கள் அமைக்கப்படுவதற்கான அவசியத்தை இல்ல தேவைப்பாடு சொல்றதான் அவற்றை காரணமா? இலங்கையில குளங்கள் அமைக்கப்படுவதற்கான அவசியத்தை சொல்வது அவற்றை நோக்கமாக இருக்கு. ஏன் குளங்கள் அமைக்கப்படுவது அவசியம் என்று சொல்றாரு? என்ன காரணத்துக்கு சொல்றாரு? சஜிதா, இலங்கையில உலர்வளையில வந்து மேற்பரப்பின் நீரை சேமித்து வைக்கக்கூடிய குளங்கள் அவசியம் என்று சொல்றார். சரி, என்ன காரணம்? மண்ணின் கட்டமைப்பினுள் அதாவது உலர் வளையத்துல வன்மையான உருமாறிய பாறைகள்ல வந்து மண் வந்து குறிப்பிட்ட அளவு ஆழத்திற்கு பரவில்லாம இருக்குதா. இதுல இருந்து தொடங்கி ஈரத்தை தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவா இருக்குதா. சரி, இவ்வளவு பெரிய வார்த்தையை வேற விதமாக இந்த வார்த்தைகளுக்குள்ள சிக்கப்படாம வெளிவருகிறதுக்கு எதுவும் ஒரு வழியை கண்டுபிடிச்சீங்களா யாராவது? நான் இப்ப கீறி இருக்கக்கூடிய இந்த பகுதி இவ்வளவு பகுதிக்குள்ளேயும் சிக்கப்படாம மண்ணரிப்பு சம்பந்தமா இப்படிதான் சொல்லுங்க. உலர்வலைகள்ல பாறைகள் ரொசைட் சொல்லுங்க. ரொசைட் ஒரு ஆள் வாய்ப்பு கொடுப்பேன். மெட்டாக்கள் ஒன்னுலயே இருங்க. ரொசைட் பேசுங்க. இந்த உலர் வலயங்கள்ல சார் அந்த பாறைகள்ன்ற அந்த அதாவது மெயினா சொல்லப்படுறது என்னன்னா அந்த இயற்கை அனர்த்தங்கள், அதாவது பாறைகள்ன்ற அந்த தாக்கத்தை அதாவது உருள்றது அப்படியான மண்ணரிப்புகளை தடுக்கிறதுக்கான ஒரு உபாயங்களாகவும் சொல்லப்படுது. அதே போல குளங்கள்ல நீரை சேமிக்கி வைக்கிறத பத்தியும் சொல்லப்படுது. இந்த மாதிரி இந்த கருத்து. கஸ்தூரி சொல்லுங்க. நிலத்தடி நீரை பாதுகாப்பதை பற்றி சொல்லப்படுது. நிலத்தடி நீரை பாதுகாக்கிறது சம்பந்தமா சொல்லப்படுது. சந்தியா பேசுங்க. சார், இலங்கையின் உலர்வலய நிலத்தோற்றத்தினுடைய மட்டுப்பாட்டை சொல்றாரு சார். அந்த மட்டுப்பாடு, அதான் என்ன கேள்வி. அந்த மட்டுப்பாடு என்ன? இதுல இருக்கிற விஷயத்த சொல்லலாமா? அதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய ஏரியா இருக்குதுல்ல, நான் அதுல இருந்து இவங்களை மீட்டெடுக்கிறதுக்கு யாரும் ஒரு மீட்பர் வர மாட்டாரா என்றுதான் தேடி தெரிகிறேன். அப்படி ஒரு மீட்பரை தேர் அது நீங்களாக இருக்க மாட்டீங்களான்ற ஒரு விருப்பம் இருந்தேன். வாரம் வெட்டிட்டேன். வாரம் போறோம். ஒரு நிமிஷம் இதுல இந்த பகுதியை போட்டு வரேன். சுபா பேசுங்க. அந்த நாடுகளோட ஒப்படைக்க இலங்கை முகம் கொடுத்துள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மண்ணில ஈரத்தை தேக்கி வைக்கிற அந்த ஆற்றல் மண்ணின் சட்டமைப்பு நீர் காப்பும் மட்டுப்படுத்தப்பட்டது. இது ஒரு பிரச்சனை. மற்ற நாடுகளோட ஒப்படைக்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இலங்கையில என்று சொல்லப்படும். சொல்ல வராங்க. கரண் ஏதோ சொல்ல வரீங்க, கேளுங்க. அந்த நீங்க வெட்டின துண்டுக்குள்ள உலர் வலயத்துல மேற்பரப்பு நீரை சேமித்து வைக்கக்கூடிய குளங்கள் இல்லாட்டி நீர் தேங்கி வைக்கக்கூடிய இடங்கள் இல்லைன்றது அதுக்குள்ள சொல்லுவாங்க. அவசியம் மேற்பரப்பு நீர் சேகரிப்பதற்கு குளங்கள் அவசியம். சரி, அந்த வெட்டிய பகுதிக்கு அதுதான் காரணம். பாறைகள் அமைந்துள்ளதால மண்பட வந்து ஆழத்திற்கு செல்லாம இருக்கிறதாலதான் இந்த நீரை தேக்கி வைக்க இயலாம இருக்கு. உலர் வலயத்துல மண்ணின் தன்மையை சொல்ல வர்றாரு. ஃபாத்திமா கதைக்கிறீங்க, சொல்லுங்க மாதிரி. உலர் வலய மண்ணின் தன்மையை விவரிக்கிறார். அந்த தன்மை என்னன்னு தான் கேள்வி. அதான் நீரை தேக்கி வைக்க இயலாது.
தேக்கி வைக்கிற தன்மை குறையும். சரி சரி பார்ப்போம். என்ன கஃப்ராத் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவங்களோட கொஞ்சம் மெனக்கிட்டு வார உங்களை கடைசி அப்படி இப்போ நீங்கள் ஏதாவது குழப்பம் செய்வீங்க, அப்புறம் கஷ்டம். மரியநாயகம் உங்க மரியநாயகம் வந்து உணர் காணையில உலர் வலயத்தின் நீர்காப்புக்கு குளங்களோட அவசியத்தை வலியுறுத்துற இது நோக்கம். சரி, நான் கேட்டது குளங்களே அவசியம் என்று சொல்லுது. உருமாறிய பாறைகள் விளைவாக மேற்பரப்பு நீரை சேமித்து வைக்கிறது. மேற்பரப்பு நீரை சேமிக்க ஏன் மேற்பரப்பு நீரை மட்டும் சேமிக்க வேண்டி இருக்குது என்று கேட்டேன். சொல்லுங்க கரா. மண்படையில வந்து குறிப்பிடத்தக்க ஆழம் இல்லாமையினால சார் நீரை தேக்க வேண்டிய தேவை இருக்கு, அதனால குளங்கள் அவசியமா இருக்கு. சரி, கோகுல் சொல்லுங்க. கோகுல் கதைங்க கொஞ்சம் அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம், புதுசா வந்தாரு. மேற்பட மண்ணில சார் ஈரத்தை தேக்கி வைக்கக்கூடிய ஆழம் இல்லாதால அந்த நீரை தீர்க்க வைக்கிறதுக்காக குளங்களை தேவையா இருக்கு, அவசியமா இருக்கு. சரி, ஓகே. ஹஃப்ராத் வாங்க இனி அவரை கரைச்சி பிடிப்போம், பாவமா இப்ப இது பேசுவார். என்ன ஹஃப்ராத் எங்க காணையில சொல்லுங்க. இலங்கை மண்ணுடைய கெப்பாசிட்டியையும் கெப்பாசிட்டி இல்லாமைக்கிறதையும் இருக்கிற குறைபாடையும் சொல்றேன். சொல்லுங்க. அந்த ஆழத்துக்கு ஊடுருவல் இல்லாம இருக்கிறது அந்த குறைபாடு. மட்டுப்பாடு என்னண்டா அந்த நீரை சேமிக்க வைக்க இயலாமைக்கிறது. குறைபாடு மட்டுப்பாடும் குளங்கள், அதனால குளங்கள் தேவைப்படுறதையும் சொல்றேன். சரி, நஃபீரா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஓ சார், என்னண்டா இலங்கட உலர் வலயத்துல இருக்கிற மண் வந்து ஈரத்தை தேக்கி வச்சாது. அடுத்தது நீர் காப்பு வந்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவுல இருந்துச்சு. அதால வந்து அந்த மேற்பரப்பு நீரை சேமித்து வைக்கிறதுக்கு குளங்கள் அவசியம்னு சொல்றேன். இப்போ விடயம் இதுதான். அந்த பெரிய பகுதி நான் குறுக்க வெட்டி இருக்கேன் தானே, அந்த பகுதிக்கு ஒரு தனி வார்த்தையை அல்லது ஒரு சொற்றொடரை யாரும் தருவார்களா என்று தேடுகிறேன். மண்ணின் வறண்ட தன்மை என்று சொல்லலாமா? மண்ணினுடைய வறண்ட தன்மை பரவாயில்லை, ஏற்றுக்கொள்வோம். மண்ணில களித்தன்மை இல்லையா சொல்ல வர களித்தன்மை இல்லையா? சாம் நீங்க தானே பேசுனீங்க. கவின் நீரை உட்புக விடும் தன்மை இல்லாத பாறையா இருக்கிறதால நீரை உட்புக விடும் தன்மை இல்லாதபடியால் அது என்னன்னு சொல்லலாம்? சரி, அப்ப நான் இந்த பகுதியை சொல்லுவோம். இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம் இலங்கையின் உலர் வலயத்தில் குளங்களின் அவசியத்தை விவரிப்பது. சரிதானே? புவியியல் ரீதியான காரணத்தோடு விவரிப்பது அதனுடைய நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டால் சுருக்கம் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். பெரும்பாலானவர்களுக்கு அது விளங்குது, சொல்லுகிறதுல தான் சின்ன நெருக்கடி இருக்குது. இலங்கையின் உலர் வலயத்தில் அந்த இந்தியா, பங்களாதேசம் போன்ற அண்டை நாடுகளோடு ஒப்பிடும்போது எல்லாம் சுருக்கத்தில் கொண்டு வர தேவையில்லை. சரிதானே? அல்லது ஒப்பீட்டு ரீதியில் என்ற ஒரு வார்த்தையை வேணும்னா பயன்படுத்துங்க. அதில் சந்தேகம் இருந்தால், அச்சம் இருந்தால் அதை போட்டுக்கொள்ளலாம். இலங்கை உலர் வலயத்தின் தரைக்கீழ் நீரை சேமிக்க இயலாத தன்மையினால் மேற்பரப்பு நீரை சேமிப்பதற்கான குளங்கள் அவசியமாகும். தரைக்கீழ் நீர் அல்லது நிலத்தடி நீர். சரிதானே? நிலத்தடி நீரை சேமிக்க இயலாத தன்மை இலங்கையின் உலர் வலய மண்படை அல்லது மண்ணின் அமைப்பு நிலத்தடி நீரை சேமிக்க ஏற்றதாக இல்லாமையால் மேற்பரப்பு நீரை சேமிக்கும் குளங்கள் அவசியமாகின்றன. அந்த மேலே சொல்லப்பட்ட அந்த அவ்வளவு துண்டு வன்மையான உருமாறிய பாறைகள் அமைந்துள்ள இடங்களின் மேற்பரப்பில் உள்ள மண்படை குறிப்பிடத்தக்க அளவு ஆழத்துக்கு பரவி இல்லாதிருப்பதை குறிப்பிடலாம். இதனால் மண்ணில் ஈரத்தை தேக்கி வைத்துக் கொள்ளும் சந்தர்ப்பங்களும் மண்ணின் கட்டமைப்பினுள் நீர்காப்பும் மட்டுப்படுத்தப்படுகின்றன. என்றால் மட்டுப்பட்ட தரைக்கீழ் நீர் சேமிப்பு தன்மை காரணமாக என்று சொல்லலாம். சரிதானே? அல்லது நிலத்தடி நீரை சேமிக்க இயலாத தன்மை காரணமாக இலங்கை உலர் வலய மண் அமைப்பு நிலத்தடி நீரை சேமிக்க
இயலாத தன்மையை கொண்டிருப்பதால் மேற்பரப்பு நீரை சேமிக்கும் குளங்கள் அவசியம். இந்த அது போட்டு சார் அது யாரு ஒரு ஆள் 2 பேரும் நிலத்தடி நீர் போட்டிருந்தது சொன்னாங்க சொல்ல பார்த்தாங்க. அதைத்தான் நான் அழுத்தி கேட்டேன். அவங்க பிறகு அப்படியே அதை இந்த முக்கியத்துவத்தை அவங்க புரிந்து கொள்ள முடியல. அந்த பெரிய ஒரு ஏரியாவுக்கு உண்மையா தரைக்கீழ் நீர் அல்லது நிலத்தடி நீர் சேமிக்கும். தரைக்கீழ் நீர் சேமிக்க இயலாத தன்மை அல்லது நிலத்தடி நீர் 2 வார்த்தையும் ஒன்றுதான். இப்ப இஞ்சவங்க சொல்றாங்க என்னன்னா, இப்ப யாழ்ப்பாணம் போன்ற நீங்க புத்தளத்துல இருந்து முல்லைத்தீவு வரைக்கும் ஒரு கோடுக்குன்னா அதுக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்னும் குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியில மேற்பரப்பு நீர் சேமிப்பில் மிக குறைவு. சும்மா அதிகாலத்துல வார மழையில கொஞ்சத்தை பிடிச்சு வைக்கிறது, அது தண்டவாட்டிலேயே போயிடும். மற்ற இடங்கள்ல பிடிச்சு வச்சால் அப்படியே நிற்கும். பிறகு குளத்தை திறந்து விட்டா மட்டும்தான் வெளியே போகும், ஆவி ஆகிறது தவிர. ஆனால் இங்க நிலத்தடி நீர் எங்க காணப்படும்னா, கிணறுகளை எங்க பயன்படுத்துகிறார்களோ அந்த பிரதேசத்துல நிலத்தடி நீர் இருக்கும். ஆறு மற்றும் நீர்வீழ்ச்சி போன்றவற்றை நம்பி நீரை பயன்படுத்துகிறார்களாக இருந்தால் அங்க பெருமளவு கிணறு பாவனை இருக்காது. அப்போ அது தரைக்கீழ் நீர் அந்த இடத்துல குறையும். இங்க அவர் சொல்ல வருகிற செய்தி அதுதான். தரைக்கீழ் நீரை சேமிக்க இயலாத தன்மையினால இலங்கையின் உலர் வலயம் தரைக்கீழ் நீரை சேமிக்க பொருத்தமற்றதாக இருப்பதால் மேற்பரப்பு நீரை சேமிப்பதற்கான குளங்கள் தேவை. இந்த பொருள் அமைஞ்சா சரி. கப்ராத் ஓகேயா? இந்த நான் எழுதினதுல மண்பாடை ஈரத்தை தேக்கி வைக்கும் மட்டுப்பாடு என்று போட்டிருந்தேன். அது சரி. நீங்க என்ன சொன்னீங்க அந்த விஷயத்த நான் சொல்லுகிறது. சாதாரணமாக இங்க நிலத்தடி நீர் மேற்பரப்பு நீர் 2 வகையான நீர் தான் இருக்குது. எங்களுடைய பொதுவான நீர் சேகரிப்புல நிலத்தடி நீர் இருக்கும், மேற்பரப்பு நீர் இருக்கும். இங்க நிலத்தடி நீரை சேமிப்பது கடினமாக இருப்பதால மேற்பரப்பு நீருக்கு குளங்கள் தேவைப்படுது. இந்த பொருள் வந்தா சரி. இல்ல அதான் சொல்லுறேன், இந்த பொருள் அமைஞ்சால் சரி. இந்த அர்த்தம் அமைஞ்சால் சரி. உங்களுடைய சுருக்கம் சரிதானே? சரி, திரும்ப சொல்லுங்க சார் அந்த சாராம்சப்படுத்தி ஒருக்கா. அதே மாதிரி சொல்ல மாட்டேமா, திருப்பி சொல்லுகிறேன். சரி, இல்லாட்டி நான் சொல்றேன். இந்த ஆன்சர் ஓகே கொஞ்சம் பாருங்க. இலங்கை நாடு எதிர்நோக்குகின்ற வறட்சி தன்மையை குறைக்கும் வகையில் நீரை சேமித்து வைக்கக்கூடிய குளங்கள் அதிகமாக அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எழுதினார். இல்ல வறட்சி தன்மை அவர் சொல்லலமா. இலங்கையில 3 விதமான வலயங்கள் இருக்குதானே, ஈர வலயம், உலர் வலயம், வறள் வலயம் என்று. அவர் உலர் வலயத்தில் குளங்களே அவசியம் என்றுதான் சொல்ல வாரார். அப்ப இலங்கையின் உலர் வலயத்தில் நிலத்தடி நீரை சேமிக்கத்தக்க மண் அமைப்பு காணப்படாமையால், இலங்கையின் உலர் வலயத்தில் நிலத்தடி நீரை சேமிக்கத்தக்க மண் அமைப்பு காணப்படாமையால் மேற்பரப்பு நீரை சேமிக்க குளங்கள் அவசியமாகின்றன. சரியா? இலங்கையின் உலர் வலயத்தில் நிலத்தடி நீரை சேமிக்கத்தக்க மண்படை காணப்படாமையால் அல்லது மண் அமைப்பு காணப்படாமையால் மேற்பரப்பு நீரை சேமிக்கும் குளங்கள் அவசியமாகின்றன. நோக்கியா சார், நான் அந்த நிலத்தடி நீர் என்று மென்ஷன் பண்ணாம சார் இப்படி எழுதினா, இலங்கையின் உலர்வலய மண்ணின் ஈரத்தன்மையின்மை நீர் காப்பு மட்டப்படுத்தப்படுவதனால் மேற்பரப்பு நீரை சேமிக்கும் குளங்கள் அவசியம். இப்ப நீங்க அந்த பொருளைத்தான் எழுதி இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு விளங்குது தானே? இதை விட அழகாக இன்னும் ஒரு வார்த்தையில அது எழுதக்கூடியதாக முடியும். இது ஒரு அனுபவம் தானே. என்ன அந்த பெரிய ஒரு பகுதியை நான் திரும்ப கோடு போட்டு காட்டினது அதுக்காகத்தான். யாராவது அந்த ஏரியாவுக்கு வாரீங்களா என்று சொல்லி பார்க்கறதுக்காகத்தான் ஒரு பெரிய பகுதியை நான் உங்களுக்கு இந்த கோடிட்டு காட்டினேன். உலர் வலயத்தின் என்பதை தாண்டி இந்த வன்மையான பாறைகள் என்பதில் தொடங்கி நீர் மட்டுப்படுத்தப்படுகின்றன என்கிற வரையிலான பகுதியிலே, அதாவது தரைக்கீழ் நீரை சேமிக்க இயலாமையால் மேற்பரப்பு நீரை சேமிப்பதற்கு குளங்கள் தேவை. இங்க இலங்கையின் உலர் வலயத்தில் தரைக்கீழ் நீரை சேமிக்க இயலாமையால் மேற்பரப்பு நீரை சேமிக்கும் குளங்கள் அவசியம். இதுதான் மிகச் சுருக்கம். சரிதானே? இங்க உரையாசிரியர்கிட்ட நோக்கம் குளத்தின் அவசியத்தை விவரித்து கூறுவது அல்லது தெளிவுபடுத்துவது. நான் 30வது பந்திக்குள்ள போகிறேன். என்ன இருக்கக்கூடிய ஒரு 6-7 நிமிஷம் இருக்குது. இதுக்குள்ள நாங்க பார்க்கலாம். பெரிய அளவுக்கு நெருக்கம் இருக்காது என்று நினைக்கிறேன். வாசிப்போம் நான் நீங்களும் சேர்ந்து. நீரக வளங்களின் பிரித்தெடுப்பு தொடர்பில் வரையறுக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியினூடாக பிரயோகிக்கப்படத்தக்க வழிகாட்டல் குறிப்புகளை முகாமையாளர்கள், காப்போர், அபிவிருத்தியாளர்கள் ஆகிய அனைவரும் அறிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக காலதாமதமின்றி ஒருங்கிணைந்த முகாமைத்துவ கொள்கை ஒன்று தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டு
கலந்துரையாடப்பட்டு கைக்கொள்ளப்பட வேண்டியது இன்றியமையாதது. அத்தகைய ஒரு கொள்கை 5 ஆண்டு காலம் போன்றதொரு கால எல்லையினூடாக மீள பரிசீலிக்கப்பட்டு திருத்தம் செய்யப்படலாம். இதன் மூலம் வளங்களை பிரித்தெடுத்தலின் நெடுங்கால சூழலியல் விளைவுகளும் சேர்க்கப்பட்டு அறிய வைக்கப்படலாம். திருப்பி வாசிப்போம். நீரக வளங்களின் பிரித்தெடுப்பு தொடர்பில் வரையறுக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியினூடாக பிரயோகிக்கப்படத்தக்க வழிகாட்டல் குறிப்புகளை முகாமையாளர்கள், காப்போர், அபிவிருத்தியாளர்கள் ஆகிய அனைவரும் அறிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக காலதாமதமின்றி ஒருங்கிணைந்த முகாமைத்துவ கொள்கை ஒன்று தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டு கைக்கொள்ளப்பட வேண்டியது இன்றியமையாதது. அத்தகைய ஒரு கொள்கை 5 ஆண்டு காலம் போன்றதொரு கால எல்லையினூடாக மீள பரிசீலிக்கப்பட்டு திருத்தம் செய்யப்படலாம். இதன் மூலம் வளங்களை பிரித்தெடுத்தலின் நெடுங்கால சூழலியல் விளைவுகளும் சேர்க்கப்பட்டு அறிய வைக்கப்படலாம். சரி, இன்னும் ஒரு தடவை வாசிப்போமே. நீரக வளங்களின் பிரித்தெடுப்பு தொடர்பில் வரையறுக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியினூடாக பிரயோகிக்கப்படத்தக்க வழிகாட்டல் குறிப்புகளை முகாமையாளர்கள், காப்போர், அபிவிருத்தியாளர்கள் ஆகிய அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடியதாக காலதாமதமின்றி ஒருங்கிணைந்த முகாமைத்துவ கொள்கை ஒன்று தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டு கைக்கொள்ளப்பட வேண்டியது இன்றியமையாதது. அத்தகைய ஒரு கொள்கை 5 ஆண்டு காலம் போன்றதொரு கால எல்லையினூடாக மீள பரிசீலிக்கப்பட்டு திருத்தம் செய்யப்படலாம். இதன் மூலம் வளங்களை பிரித்தெடுத்தலின் நெடுங்கால சூழலியல் விளைவுகளும் சேர்க்கப்பட்டு அறிய வைக்கப்படலாம். சரி, ஏன் எழுதுற கேள்வி சொல்லுங்க. நீர்வளங்களின் பிரித்தெடுப்புக்கு ஒரு ஒருங்கிணைந்த முகாமைத்துவ கொள்கை ஒன்று அவசியப்படுகிறது என்னதை வலியுறுத்துறார் சார்? நீரக வளங்களின் பிரித்தெடுப்புக்கு ஒருங்கிணைந்த முகாமைத்துவ கொள்கை ஒன்றின் அவசியத்தை பேசுவது அவருடைய நோக்கமாக இருக்கு. சாராம்சம் அதைத்தானே இருக்கு. டேனசா சொல்லுங்க. நீரியல் வளங்களின் பிரித்தெடுப்புக்கு திருத்தி அமைக்கப்படுகின்ற காலத்துக்கு காலம் திருத்தி அமைக்கப்படுகின்ற கொள்கை ஒன்று அவசியம். வந்து திருத்தி அமைக்கப்படத்தக்க அல்ல திருத்தி அமைக்கப்படுகின்ற ஒருங்கிணைந்த முகாமைத்துவ கொள்கை ஒன்று அவசியம். இது சாராம்சம். கிரேட். சரியா, நோக்கம் என்ன? நீரக வளங்களின் பிரித்தெடுப்புக்கான காலத்துக்கு காலம் சீர் செய்யப்படத்தக்க ஒருங்கிணைந்த முகாமைத்துவ கொள்கை ஒன்று அவசியம். இதுதான் சாராம்சம். இதன் நோக்கம் என்ன? இதேதான். இந்த இடத்துல நோக்கமும் சாராம்சமும் ஏறத்தாழ ஒரே விதமாக அமையும். அதாவது நீரக வளங்களின் பிரித்தெடுப்பு தொடர்பான முகாமைத்துவ கொள்கை ஒன்றின் அவசியத்தை பேசுவதுதான், அவசியத்தை வலியுறுத்துவதுதான் அவருடைய நோக்கமுமாக இருக்கிற அவர் சொல்லுகிற செய்தி. கிட்டத்தட்ட இங்க ஒரு விடயத்தை விளங்கப்படுத்தி அவர் செய்தியை சொல்லல, தான் சொல்ல வந்த நோக்கத்தையே செய்தியாக ஆக்கியிருக்கிறார். நீரக வளங்களின் பிரித்தெடுப்புக்கான ஒருங்கிணைந்த முகாமைத்துவ கொள்கை ஒன்று அவசியமாவதுடன் அது காலத்துக்கு காலம் சீரமைக்கப்பட வேண்டும் அல்லது மீளாய்வு செய்யப்பட வேண்டும். இதை சேர்த்து மேலே சொல்லப்பட்டால் மீளாய்வு செய்யப்படக்கூடிய ஒருங்கிணைந்த முகாமைத்துவ கொள்கை ஒன்று அவசியம். காலத்துக்கு காலம் மீளாய்வு செய்யப்படுகின்ற ஒருங்கிணைந்த முகாமைத்துவ கொள்கை அவசியம் என்று சொல்றேன். நீரக வளங்களின் பிரித்தெடுப்புக்கான ஒருங்கிணைந்த முகாமைத்துவ கொள்கை ஒன்று அவசியமாவதோடு காலத்துக்கு காலம் மீள் பரிசீலிக்கப்படவும் வேண்டும். சரிதானே? அல்லது காலத்துக்கு காலம் மீள் பரிசீலிக்கப்படுகின்ற ஒருங்கிணைந்த முகாமைத்துவ கொள்கை ஒன்று அவசியம். ரெண்டையும் சேர்த்து நாங்கள் ஒன்றாகவே எழுதி கொள்ளலாம். நீரக வளங்களின் பிரித்தெடுப்புக்கு நீரக வளங்களின் பிரித்தெடுப்புக்கு காலத்துக்கு காலம் மீளாய்வு செய்யப்படுகின்ற ஒருங்கிணைந்த முகாமை கொள்கை ஒன்று அவசியம். இந்த பொருள்படுமாறு உங்களோட சாராம்சம் இருந்தால் சரியானது. சரியா? இதுல அவருடைய நோக்கமும் அவர் சொல்ல வருகிற செய்தியும் பெரிய அளவில் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவையாக இல்லை. கபலத் சொல்லுங்க.
காலத்துக்கு காலம்ங்கிற போட தேவையில்ல சார். ஓ காலத்துக்கு காலம் மீளாய்வு செய்யக்கூடிய மீளாய்வு செய்யக்கூடியதாக சொற்கள் கூட வரமாக இருந்தால் இதை நீங்க அடிக்கடி என்று சொன்னாலும் பரவாயில்லை, அல்லது சரி விவரித்தலா போயிருமே சார் அது. ஓ அப்ப என்னன்னா இதுல இன்னொன்று இருக்குது, அந்த காலத்துக்கு காலம் மீளாய்வு செய்யக்கூடிய கொள்கை என்று சொல்லப்படுகிற போது கொள்கைக்கு முன்னுக்கு அடைமொழியாக மாறிவிடும். அதனாலதான் நான் அதை சொல்லுகிற போது கவனமாக கையாண்டேன். அந்த காலத்துக்கு காலம் மீளாய்வு செய்யப்படுகின்ற கொள்கை என்கிற போது கொள்கைக்குரிய அடைமொழி, அப்ப எங்களுடைய சுருக்கத்துக்குரிய பண்புல இருந்து அது விலகி போய் சரிதானே. அப்போ அந்த பண்பு சாயல் வராமலும் எழுத வேணும் நாங்கள். ஆனால் காலத்துக்கு காலம் மீளாய்வு செய்யப்படுவதையும் எழுத வேணும். இப்போ நாங்கள் நீரக வளங்களின் பிரித்தெடுப்புக்கு அல்லது நீரக வளங்களின் பிரித்தெடுப்பு தொடர்பில் மீள் பரிசீலிக்கப்படத்தக்க ஒருங்கிணைந்த முகாமைத்துவ கொள்கை ஒன்று அவசியம் என்பது போல பொருள் அமைஞ்சாச்சு. சார், அந்த காலத்து காலம் என்ற வார்த்தைக்கு பதிலாக அவசியப்படி நல்லது தேவை ஏற்படி நின்று போட எழுந்தாங்க சார். அவ்வப்போது இடைக்கிடை அல்லது ஏதோ ஒரு வார்த்தையை என்னென்ன மீள் பரிசீலனை செய்யக்கூடியதாக இருக்க வேணும் என்கிறத பார்த்தா சரி. பரிசீலனைங்கிறது பொருத்தமான, அவர் சொல்லுகிறார் என்னென்னா ஒரு பொருத்தமான கால எல்லையில் அது மீள பரிசீலிக்க வேணும். அப்போ பொருத்தமான பரிசீலனை அல்லது பரிசீலிக்கப்படக்கூடிய மீள் பரிசீலிக்கக்கூடிய அந்த விடயம் வந்தால் சரி. இப்போ உங்கள்கிட்ட இதில் எப்படி சொல்ல போறீங்கன்னா, இது உண்மையில நீரக வளங்களையும் பிரித்தெடுப்புன்றது நீருக்குள்ள இருக்கிற வளங்களா என்பதை கூட சரியாக உய்த்துணர முடியல. நாங்கள் அப்படிதான் எடுத்துக்கொள்கிறோம். அப்ப நீரக வளங்களையும் பிரித்தெடுப்புக்கென மீளாய்வு செய்யப்படத்தக்க அல்ல மீளாய்வு செய்து திருத்தப்படக்கூடிய ஒருங்கிணைந்த முகாமைத்துவ கொள்கை அவசியம் என்பதாக. யாதவன் பேசுங்க சார். அந்த நிலை பெறான ஒரு வசனம் பாவிச்சா என்ன சார்? நிலை பெறான தொடர்ந்து நிலைத்திருக்கக்கூடிய பரவாயில்லை, இதுல அது பொருந்தும், அப்படி பாவிக்கலாம் இதுதானே. சரி, அப்ப நான் இந்த அளவோட நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நாங்கள் திரும்ப இன்னும் ஒரு மகிழ்ச்சியான பொழுதுல திரும்ப சந்திப்போம். எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட்.